வணக்கம் மக்களே, வளர்ந்து ஹாஸ்டல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய எபிசோட் 456 455 ப்ரிவியூ. நான் சொன்னேன் இந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி குட்டிசன் மற்றவங்களுக்கு, நம்மளுக்கு பேடிசன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பேடிசன் பேருக்கு வந்து கரெக்டா ரெப்புடேஷனை மெயின்டைன் பண்ற மாதிரி அங்க போனோம். 1-1 ஒரு டிரா எடுத்தோம், ஒரு பெனல்டி கன்சீட் பண்ணோம். சோ கால்டு டைட்டில் ரேஸ் நம்மளும் இன்னும் இருக்கோம்னு நம்பிட்டு இருக்கிறவங்க மனசுல ஐயோ இன்னும் கேப் வைடன் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் தான் நம்மளுக்கு வந்துச்சு. அண்ட் இந்த 1-1 டிரா பத்தி தான் இன்னைக்கு நாங்கள் 3 பேரும் பேச போறோம். அஃப்கோர்ஸ் நான் உங்களுடைய ஷோ ஹோஸ்ட் அருண், அண்ட் என் கூட இருக்கிறது ஹேமந்த் அண்ட் லலித். ரொம்ப நாளைக்கு அப்புறம் லலித் வந்திருக்காரு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹேமந்த் வந்திருக்காரு. வணக்கம் பாய்ஸ், வெல்கம் டு த ஷோ. வணக்கம் ப்ரோ. நான் கடைசியா வரும்போது 2-3 பாயிண்ட்ஸ் ஆஃப் த டாப்னு இருந்தோம். அதெல்லாம் அது ஒரு அழகிய கனா காலம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம அந்த ஏரியா. லலித் ப்ரோ, நம்ம அந்த இப்ஸ்விச் மேட்ச் பேசணுமோ ஹோம்ல? ஆமா ஆமா ஆமா, நியூ இயர் டைம்ல தானே, ரைட். அதுக்கப்புறம் இப்போதான் நாங்கள் 3 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். இப்போ நடுவில் தீபக்கும் காட் பிஸி. ஸோ லைக் நம்ம ரெகுலர்ஸாக வந்து இந்த ஷோ பண்ண வர ஆட்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் டைம் பீரியட் ஆஃப் டைம் வர முடியல. பட் அஃப்கோர்ஸ் வி ஹேவ் எவ்ரி ஒன் ஹியர் ரைட் நவ். அண்ட் ஷோக்குள்ள போயிடுவோம். ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் கைஸ். கண்டினியூ பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சதுன்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வரும். ஸோ போயிடுச்சு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஷோக்குள்ள போயிடுவோம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஸ், ஸ்டார்டிங் லைன் அப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. இல்லை ஹேமந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ், நீ ஃபர்ஸ்ட் தாட்ஸ் இல்லை? ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நான் 90 மினிட்ஸ் சம்மரைஸ் பண்ணோன்னா ஆக்சுவலி நம்ம நல்லா தான் ப்ரோ ஆடணும். எனக்கு தெரிஞ்சு பாலை கொஞ்சம் நல்லாவே மூவ் பண்ணோம். 90 மினிட்ஸ் ஃபுல்லாக நல்லா ஆடணுமா இல்லை 90 மினிட்ஸ்ல பார்ட்ஸ் நல்லா ஆடணும்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆடணும். செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது பாலை கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணோம். ஜென்யூனா சான்சஸ் 2-3 கிரியேட் பண்ணோம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃபில். எனக்கு என்னன்னா வந்து இந்த மாதிரி நமக்கு டேவிட் மாயஸ், எவர்டன் என்ன பண்ண போகிறாங்கன்றது மேட்ச்சுக்கு முன்னாடியே தெரியும். மிட் பிளாக் இல்லை லோ பிளாக் தான் போட்டு ஆட போகிறாங்க அப்படின்றது. நானே எதிர்பார்த்தேன்னா ஒரு இன்னும் ஒரு அட்டாக்கிங் லைனப், ஒரு என்ன சொல்ல, ஒரு டெக்லன் ரைஸ் ஒரு சோலோ 6 போட்டு ஒரு 2 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் போட்டு, ஏன்னா இப்படி தான் லீக் போயிடுச்சு. ஸோ நீ கொஞ்சம் ரிசல்ட் இரலவெண்ட் தான், நம்ம அவ்வளோ சப்ஸ்டியூஷன் பண்ணுற. ஸோ இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங்காக நீ இறக்கிருக்கலாம், ஒரு அட்டாக்கிங் லைனப் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரே ஒரு லைனப் வைஸ் ஒரு தாட். அதுதான். பட் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம வந்து கேம் லூஸ் பண்ண கூடாதுங்கிறது தானே நம்மளுடைய பேஸ் லைன் செட்டப்பே அப்படிதானே வரும். அதுக்கப்புறம் தானே கேம்ல வின் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆமாம் ப்ரோ, அது கரெக்ட் தான். ஆனால் நான் என்ன எனக்கு நேற்று எவர்டன் அந்த பெனல்ட்டி தவிர உங்களுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் ஞாபகம் இருக்கா ப்ரோ? இல்லை, அவ்வளோதான். ஸோ எவர்டனுக்கு அவங்களோட த்ரெட் அவ்வளோதான் ப்ரோ. ஸோ எனக்கு நம்ம நேற்று உதாரணத்துக்கு ரைஸ் 6 போட்டு வெனேரியோ ஓடிகார்டோ இல்லை வெனேரியோ இல்லை சிஞ்சங்கோ கூட 2 கேமா போட்டு நேற்று ஆடி இருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் ரிசல்ட் வேறு மாதிரி இருந்திருக்காது எவர்டன் சைட்லேருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சான்ஸ் கிரியேஷன். ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியுது அவனுங்க அதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்றது. ஸோ மேபி சம்திங் ஒரு நியூவாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஃபஸ்ட் தாட்ஸு லைனப் வைஸு. மிச்சபடி ரொட்டேஷனு ஓகே தான். ஏன்னா நமக்கு மேட்ரிடு என்ன தான் ஆர்டெட்டா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச் இஸ் எவர்டன் அப்படின்னு சொன்னாலும் லைனப்பில் வந்து மேட்ரிடோட ஆமாம். ஸோ மேட்ரிடோட இதுதான் தெரிஞ்சுது. ஸோ நல்ல விஷயம், பிளேயர்ஸ் யாருமே இன்ஜுரி ஆகலை. ஒயிட்டு ஃபிட்டாக இருக்கான்னு தெரியும், டிம்பர் ஃபிட்டாக இருக்கான்னு தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ ஓவரால் தான் ப்ரோ. எவர்டன் கேம்ல வந்து நம்ம பெருசா எதுவும் யோசிக்கலனாலும் மட்ரிட் கேமுக்கு சேதாரம் இல்லாம போவோங்கிறதா இருக்கிறதுலே பிகெஸ்ட் பாசிட்டிவ் இந்த கேம். ஆமா, டு பி ஆனஸ்ட் போன சீசன் நம்ம எவர்டன் 1-0 ஜெயிப்போம். ட்ரொசார்ட் ஒரு மொரட்டு கோல் அடிப்பான். எனக்கு தெரிஞ்சு அதோட இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். அது வந்து கோல் இங்க இருந்து வரப்போகுதுன்னே தெரியாம ஒரு மாதிரி க்ளூலெஸ்ஸா ஆடிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் ஐரனி பாருங்க, அது நம்ம வின்னு, இது நம்ம ட்ரா. ஸோ எனக்கு அந்த 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 எனக்கு வந்து லைக் எவ்வளவுதான் நம்ம வந்து கிளாஸியா வந்து அந்த வந்து ஃபர்ஸ்ட் கேம் நம்ம தான் 1905 வந்து குடிசன்ல விளையாடணும். பட் 2025 லாஸ்ட் கேம் 120 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி, அந்த அந்த ஷேக் ஹேண்ட்ஸ் பண்றது, இந்த மாதிரியான அந்த நைசிட்டிஸ் எல்லாம் பண்ணினாலுமே அந்த ஸ்டேடியம்ங்கிறது ஒரு சூன்யம் பிடிச்ச ஏரியா தான். அது நமக்கு அது வந்து நம்மளுக்கு விளங்காத. அதுவும் சவுத் ஆம்டனும் வந்து என்னைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அந்த இது செயின்ட் மேரிஸும் குடிசனும் என்னைக்குமே வந்து விளங்காத இடம். ஸோ உள்ள போறப்பவே நான் வந்து அதான் நான் ப்ரிவியூல கூட சொல்லியிருப்பேன், 1-0
அப்படி இல்லாட்டி அது 1-1 ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அதே ஆமா. தான் வந்து ஒரு மாதிரி நடந்துச்சு. இல்ல அது நடுவுல 3-0 ஒரு மனுஷன் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. அது ஹரியா ஆகாஷா ஹரின்னு நினைக்கிறேன். ஹரி, ஹரி. பட் ஐ மீன் இது வந்து லைக் கேம்னு சொல்லணும்னா லைக் லிட்டரலி ஸ்பீக்கிங் ரொம்ப வந்து இப்ப கேம் ஆஃப் 2 ஹாஃப்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்துட்டு மோர் ஆஃப் எவர்டன். நம்ம வந்து அவங்களுடைய பிளானுக்கு மாட்டிக்கிட்டவங்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி லலித், இந்த ஸ்டார்டிங்ல நீ எதிர்பார்த்தியா? இதை எதிர்பார்க்காம வேற என்னங்க எதிர்பார்க்க போறேன்னு தெரியா? இல்ல ஆக்சுவலா நான் இப்பெல்லாம் மேட்ச் ஒவ்வொன்றும் முன்னாடி போறதுக்கு முன்னாடி அதை ஏதோ ஒண்ணு பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மைண்ட் செட்ல தான் இருக்கேன் நானு. என்ன இருந்தாலும் ஒருத்தன் அந்த லெஃப்ட் விங்ல அவனை மூஞ்ச பார்த்தாலே அந்த எரிச்சல் வருது. நம்பால் இன்னைக்கு ஆமா நம்பால் லெஃப்ட் விங் தான் ஆடினாரு. அது ஒண்ணும் பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி. இல்ல இன்னி வச்ச மாதிரி ஆரம்பிச்ச உடனே அந்த பென் வெயிட் உள்ள கட் பண்ணுவான், இவனுக்கு சான்ஸ் கிடைக்கும், மிஸ் பண்ணுவான். சபா சாமி 90 மினிட்ஸ் இப்படிதான் இருக்க போதான்னு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருந்தான், ஃபர்கெட். பட் என்ன ப்ரோ, அந்த கிரவுண்ட மேல இருந்து டாப் வியூ காமிச்சிட்டே இருந்தாங்களே, நீங்க சொன்ன மாதிரிதான். ஐயோ இத பார்த்தாலே பயமா இருக்கு மாப்ள நம்ம ஒரு மாதிரி அது ஆங்கிள்ஸ் எதுவும் இருக்காது, நம்மளுக்கு ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாவும் நல்லா இருக்காது. ஒரு மாதிரி லைக் அவங்களுக்கு அந்த எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஸ்டேடியம் பார்த்ததுன்னா அதுதான் வந்து ஒரு ஐடியலான வந்து ஒரு செட்டப் மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலா குடிசன் மாதிரி ஸ்டேடியம்லாம் நீ வந்து உனக்கு அப்படியே அவங்கள வந்து ஆப்போசிஷனை வந்து சோக் பண்ற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு பெரிஃபரல் விஷன் வந்து அடிபடாத மாதிரி இருக்கணும், எல்லாமே கிரௌடே பக்கத்துல இருக்காம எவனை பாக்குறவனே தெரியக்கூடாது பேசிக்கலி. அந்த மாதிரிதான் வந்து செய்வாங்க. ஸ்டேடியம் வெளில இருந்து பார்த்தாலும் சுத்தி அப்படியே இந்த என்டையர் ஃபுல்லா சபர்ப்ஸா இருக்குது. Yeah, I mean, like that was it's always been the case with that stadium. But like playing my playing side வந்தோம்னா like what did you see in that game? இல்ல ப்ரோ, எவர்டனோட கேம் பிளே பத்தாதுக்கு டேவிட் மாய்ஸ் அவரை நான் பார்க்க ஆரம்பிச்சும் போது எவர்டன் மேனேஜரா இருந்தாரு. திரும்பி ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி வந்திருக்காரு. எங்க ஆர்டெட்டா அவர் கீழே வந்து இதே ஸ்டேடியம்ல ஆடி இருக்கான், கேப்டனா இருந்திருக்கான். ஆமா கேப்டனா இருந்திருக்கான். பிளேயிங் ஸ்டைல் my footballing father அந்த மாதிரி நான் சொன்னேன் கேம் பார்த்து முன்னாடி. ஆமா ஃபர்ஸ்ட் பிளேயிங் வைஸ் வந்து அதான் we had a decent game தான் ப்ரோ. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு couple of extraordinary saves by Pickford. அண்ட் மற்றபடி ஐ பிலீவ் பெனால்ட்டியா இல்லையா அதெல்லாம் விட்டுருங்க. we could have got more against this ever team. பட் 1-1ங்கிறது அந்த ஸ்டேடியம்ல நடக்கிறதா, வேற என்ன பண்றது, லெட்ஸ் மூவ் ஆன்ங்கிற மாதிரி எனக்கு தோணும். அங்க போய் ஐயோ இந்த டீம் கூட போய் இப்படி டிராப் பண்ணிட்டு வரமே அப்படிங்கிற இல்ல. எவர்டனாவே வந்து இந்த ஃபிக்சர் லிஸ்ட்ல 38 கேம்ல அந்த கேம்ல வந்து கண்டிப்பா ஒரு டிராப் ஆஃப் இருக்குன்னு மார்க் பண்ற ஸ்டேடியம் அது. சோ ப்ராபபிலி பிளேயர்ஸ் ஒரு மாதிரி வந்து ரிசைன் ஆயிட்டாங்களா, ஓகே நமக்கு வந்து இந்த லீகுங்கிறது இது இல்ல. of course you expect them to sort of win every game. அதுதான் வந்து நம்ம ஃபேன்ஸா வந்து எதிர்பார்க்கிற விஷயம்னா அதுதான். பட் ஆனா இவங்க வந்து செஞ்சது வந்து கிட்டத்தட்ட ஓகே இது வந்து லீக் இல்லடா, ஸோ நம்ம வந்து புஷ் பண்ணினாலுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டிராங்கிறது லாஸ் இல்லாத ஒரு விஷயம், அந்த ஒரு பாசிட்டிவ் வச்சுக்கலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லயுமே வந்து நம்ம எவ்வளவு விளையாடினாலுமே அவங்களோட கேம் பிளேக்கு நம்ம மாட்டின மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ரொம்ப வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். பட் இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் ஒரு அமுக்கி ஆடுற டீமுக்கு அது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு, நம்ம கொடுத்த மாதிரி தான் எல்லாம். ஏன்னா அவங்களுடைய பிரேக் அவே ஆப்பர்ச்சுனிட்டி 2-3 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃப்ல. அவங்களுக்குமே ஒரு மாதிரி டீசென்டான எப்படி நாட் டுவர்ட்ஸ் கோல் பட் தே வர் ஏபிள் டு பிரேக் அவே அந்த மாதிரி சொல்றேன். இன்னொன்னு இந்த கேம் பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த கேமோட அந்த பேக் ஆஃப் த மேட்ரிட் கேம் வச்சுட்டு அதுக்கு ஃபிட்னஸ் ரெடி பண்ணுண்டாங்கிற மாதிரி தான் பிளேயர்ஸ் அந்த மாதிரி தோணும். ஆமா எனக்கு என்ன மெயினா இருந்ததுன்னா, எதுக்கு இப்ப ஹேமந்த் சொன்னதுதான், ரைஸ ஒரு இதா போட்டு 2 அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் போட்டுக்கலாம் இல்ல அட்டாக் பண்ணிக்கலாம் சரி. பட் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எதுக்கு ஜார்ஜினியோ ரைஸ் அண்ட் இவன் மெரினோ மிட்ஃபீல்ட் ஆடுறாங்க, இதுல இருந்து என்ன கிடைக்க போகுது? அப்படி கிடைக்குதுன்னா சரி ஓகே, இவன் ஒரு வேளை வந்து ஃபபினியோ ஹெண்டர்சன் வைனால்டம் ட்ரை பண்றானா, அவனுக்கு இருந்தது சாலா மனே, நம்மளுக்கு இருந்தது வானேரி ஸ்டெர்லிங். இதுல என்ன நடக்க போகுது இந்த மேட்ச்ல? எப்படி ப்ராபப்ளி அந்த மிட்ஃபீல்ட் பேட்டில் வின் பண்ணணுங்கிறதுக்கு ஃபுல்லா வந்து மிட்ஃபீல்ட வந்து செக்யூர் பண்ணாங்கிற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது வந்து இட் ஒர்க்ட் இன் அவர் ஃபேவர். மெரினோ தான் டிராப் பண்ணிட்டே இருந்தான், வந்து எப்படி இருந்தாலுமே வந்து ஜார்ஜினியோ அந்த பிவட் போடுறப்போ மெரினோ டிராப் பண்ணி பால் எடுத்துட்டே இருந்தான். அண்ட் குடோஸ் டு மெரினோ, நல்ல கேம் ஆக்சுவலா, ரொம்ப நல்ல கேம் மெரினோ கிட்ட. அது வந்து குறைய சொல்ல முடியாது. அப்ப நீ குறை சொல்ல போறாங்கிற, ஓகே அப்ப பட் யா தட் வாஸ் குட். பட் லைக் எனக்கு என்ன மெயினா ஒரு விஷயம்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹேப்பன் அண்ட் தென் செகண்ட் ஹாஃப் இமீடியட்டா வந்து நான் வந்து ஏதோ போய் தண்ணி குடிச்சு வந்து திருப்பி டிவி ஆன் பண்றதுக்குள்ள வந்து டபார்னு ஒரு பெனல்ட்டி கொடுத்துட்டாங்க. அது பெனல்ட்டியா இல்லையாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இன்னொரு 10,000 தடவை நடந்தா கூட அதுக்கு பெனல்ட்டி கொடுக்க மாட்டாங்க. லைக் தட்ஸ் ஃபைன். எனக்கு வந்து லைக்
we are used to it. லலித் போடுற மீம் தான், அவன் கொடுத்து பழகிட்டோம், நம்ம வாங்கி பழகிட்டோம், அவ்வளவுதான். அது அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் ஃபுல்லாவே வந்துட்டேன் இப்போ. எனக்கு என்னன்னா, இது இண்டிவிஜுவலா மைல்ஸ் லூயிஸ் கெல்லின்னு ஒரு பையன், ஒரு 18 வயசு பையன் வந்துட்டு வாஸ் அபியூஸ்ட் அட் தி பிகினிங் ஆஃப் த சீசன் பை அன் இன்டர்நேஷனல் பிளேயர். அவன் வந்து மறுபடியும் அவன் வந்து ஒரு நம்ம ஹோம்ல 5-1 ஒரு மேட்ச் ஜெயிக்கிற ஒரு மேட்ச்ல ஹீ ஷோயிங், அவன் ஒரு கோல் போட்டு செலிப்ரேட் பண்றான். அங்கிருந்து ஒரு விச்சன்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஜெய்மி கேரகரா இருக்கட்டும், ஒரு டெலிகிராஃப் ரிப்போர்ட்டரா இருக்கட்டும், கார்டியன் ரிப்போர்ட்டரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அவனை வந்து ஒரு வில்லன் மாதிரி பெயிண்ட் பண்ணி சம்பந்தமே இல்லாத ஃபேன் பேஸ்ல அடிக்கிறாங்க. கிறிஸ்டல் பேலஸ் ஃபேன் வந்து அவன் மூஞ்சியை பார்த்தா எரிச்சலா இருக்குங்கிறான். ஒரு ஃபுல்லம் ஃபேன் வந்து அவன் காதலே குத்தணுங்கிறான். இது வந்து ஒரு மேனுஃபேக்சரா பண்ணி எனக்கு ஈஸி ரெக்லஸ் இன் டாக்கிள் சம்டைம் ஹி இஸ். ஏன்னா அவனுடைய ஸ்ட்ரென்த் அவனுக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல. ஒரு 18 வயசு பையன் நம்ம போடுறோம்னா இந்த தப்புலாம் செய்வான் தான். ஃபிளிப் சைட்ல பார்த்தா மேக்சிமம் ஃபவுல் வாங்கினது அவன் தான். 2025ல இது வரைக்கும் மேக்சிமம் ஃபவுல் வாங்கி இருக்கிறது அவன் தான். இந்த மாதிரியான இருக்கிற ஒரு டேலண்டட் பிளேயரை ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு அவன் மேல வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டாங்க. ஓ இவன்னா இப்படிதான். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஷாக்காக் நடக்கிறது. இட் ஹேப்பன்ஸ் டு அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ். ஒன்ஸ் மைண்ட்ல வந்து பி த ரெஃப்ரீஸ் ஆர் பி இட் லைக் பீப்புள், இவன் இப்படிதான்ங்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சுன்னா எந்த 50-50யுமே வராது. இதெல்லாம் 50-50 கூட கிடையாது, இதெல்லாம் வந்து 10-90 பேசிக்கலி. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 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 ப்ராபகேண்டாவை மேனுஃபேக்சர் பண்ணி மொத்தமா இந்த பையன் இப்படிதான், இந்த பையன் வந்தான்னா இது வந்து லயபிலிட்டி. It's gone so far that this kid MLS is a liability. Nobody is looking at what he does in the game outside of that. அந்த அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் இது வந்து எனக்கு வந்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு ஃபேனா ஒரு 18 வயசுல அப்படின்னா இமேஜின் இஸ் கரியர் நெக்ஸ்ட் 10 years அவன் விளையாடுறான் அப்படின்னா இதுதான் பிகினிங். இதுல இருந்து அவனுக்கு எவ்வளவு வரப்போகுது, லைக் இட்ஸ் டோட்டலி. எனக்கு வந்து இதுதான் வந்து மெயின் ஃபேக்டராவே இருந்துச்சு. நான் நேத்துல இருந்து யோசிச்சுட்டு இருப்பேன், என்னடா இவ்வளவு அசால்ட்டா இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் when he went down everybody was like, yeah, MLS அப்படிதான் டாக்கிள் போடுவான், MLS இது நார்மல் தானே, அவன் இப்படி செய்யறது நார்மல் தானேன்னு. யார் தாட்ஸ்? எனக்கு நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் ஆஃப் டிஸ்கஷனா நான் வச்சேன். யார் தாட்ஸ் ஆன் தட் ஹேமந்த்? ப்ரோ, எனக்கு இது ஆர்டர் ஐடியா கேட்டிருப்பாங்க போஸ்ட் மேட்ச்ல. நீங்க ரெஃப்ரீஸ் வந்து அவனோட கேரக்டர் பேஸ் பண்ணி டிசிஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அவன் வந்து பிரஷை செட் பண்ணிடுவான். இல்லை ஓப்பனா இப்போதைக்கு சொல்ல முடியாதுல்ல அவன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஆனால் இது வந்து இங்கிலாந்து மீடியாவில் வந்து இது ரொம்ப காமனான ஒன்று தான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எவ்ரி அப்கமிங் பிளாக் பிளேயர் ஃபேஸஸ் திஸ் இன் இங்கிலாந்து தான். இது வந்து பலமுறை நாங்கள் எங்கள் பாட்காஸ்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் லைக் ஹிஸ் ஒன்லி இஷ்யூ இஸ் ஹி ஹஸ் கேரக்டர். ஒரு கேரக்டர் இருக்கிற ஒரு ஃபுட்பாலர், ஒரு ஃபிளாம்பயன்ஸ் காட்டுற ஒரு ஃபுட்பாலர், செலிப்ரேட் பண்ற அது ஒரு பிளாக் ஃபுட்பாலர்னு வர்றப்போ ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா வருது பாரு எங்களுக்கு. ஸ்டெர்லிங் had this problem. நம்ம எவ்வளவு திட்டினாலும் ஸ்டெர்லிங் அப்கமிங்கா இருக்கும்போது இதே மாதிரி தான் திட்டினாங்க. இதுல இருந்து தப்பிச்ச ஒரே ஆள் சாக்கா மட்டும் தான் சொல்லணும். ஆமா, அதுதான் ப்ரோ. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இவனுங்க பாராட்டுற 2 பிளாக் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க பிரிடாமினண்டா பாத்தீங்கன்னா ஒன்னு சாக்கா, இன்னொன்னு காண்டே. அவனுங்க 2 பேருக்கும் ஏன் அந்த நல்ல இமேஜ் இருக்குன்னா, தே ஃபிட் த பில். அவங்க வந்து ஒரு பில் வச்சிருக்கானுங்க. ஓகே, ஒரு பிளாக் பிளேயர்னா எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஹம்புலா இருக்கணும். காண்டே நீங்க பேசும்போதே பாத்தீங்களா, அவன் வந்து என்ன மினி கூப்பர் தான் ஓட்டு வருவான், அவன் வந்து ஹம்புலா இருப்பான், அவன் வந்து மசூதிக்கு போயிட்டு க்ளீன் பண்ணுவான். அந்த மாதிரி பில்லு ஃபிட் பண்ணாதான் இவனுங்க வந்து இவன் வந்து ஒரு நல்ல பிளேயர். அது ஒண்ணு இல்ல, ரெண்டு பிளாக் பிளேயர் கிட்ட அரகன்ஸ்ல அடி வாங்கி இருக்கானுங்க, அதனால இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. ஆண்ட்ரி அண்ட் வியரா கவிக்காத அரகன்ஸா அங்கெல்லாம். ஆமா, இப்ப அதே தான் வந்து இப்ப நீங்க எதுவுமே இல்ல, நம்ம ராஷ்வர்டு ஒரு பர்த்டே பார்ட்டி, அவன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தா கூட அவ்வளோ பெருசாக அது அங்கே கிரீலிஷ் குஷ்டு வெளில வரான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக பேசப்படாது. ஒன்றுமே நம்ம சாக்கா ஞாபகம் இருக்கு. அப்புறம் போன சீசன் கலரிங் அடிச்சிருப்பான், அது எவ்வளோ பெரிய பேசும் பொருளாச்சு. அது காண்டே என்னன்னா, நம்ம ஃபேன்ஸே ஃபர்ஸ்ட் போய் நீ கருப்பு முடி அடிச்சிட்டோட அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. டேய், கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படா ஓடுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவன் கலர் அடிக்கிறான், பிங்க் கலர் அடிக்கிறான், இல்லை ரோஸ் கலர் அடிக்கிறான், உனக்கு என்ன வருது? ஸோ இல்ல, இந்த மேட்டரை ஸ்டெர்லிங் வந்து சூப்பரா ஒரு போஸ்ட்ல ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு கம்பேர் பண்ணிருப்பான். அவன் வீடு வாங்கி கொடுத்ததுக்கும் அவங்க அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுத்ததும், ஃபோர்டன் அவங்க அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுத்ததுக்கும் எப்படி மீடியா ரிப்போர்ட் பண்றாங்கன்னு. ஆமா ஆமா, இது இட்ஸ் லைக் ஒரு காலங்காலமா நடந்துட்டு இருக்குதான். எல்லாமே மாறுதுன்னு சொல்றாங்க. இது எப்படி வந்து இவங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு கன்சிடரே பண்ண மாட்டாங்க. லைக் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதாடாங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு சம்டைம்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு யங் பிளாக் பிளேயர்னா அவன் வந்து ஓகே, அவன் வந்து ஒரு இது காட்டக்கூடாது,
அவ என்ன பண்ணாலும் வந்து போராடி போராடி வெல்வேன், நான் வந்து என்னோட வந்து வாயை எதுவும் பேச மாட்டேன், நான் வந்து எதுவா இருந்தாலுமே வந்து அடிச்சு துவைச்சு அப்படியே மலையெல்லாம் தாண்டி வந்து 7 கடல் 7 மலை தாண்டி வந்து உங்களுக்காக ப்ரூவ் பண்ணுவேன், கிவ் மீ யுவர் வேலிடேஷன் பெக் பண்ணணும் ஒரு பிளாக் பிளேயரு. அந்த வேலிடேஷன் நீங்க கொடுக்குற வரைக்கும் தான் இது இருக்கு. அந்த மாதிரி இவங்க எதிர்பார்க்கறவங்களுங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த ஒரு டோட்டலா என்னடா இப்படி பண்றாங்கங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் லைக் when it comes from you or me, லைக் நான் வந்து உட்காந்து ஒரு பாட்காஸ்ட்ல பேசுறேன், நான் வந்து இது பண்றேங்கிறது நான் என்ன சொல்றது எப்பயுமே தான், அது டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன 2000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்ம வீடியோ ஒரு 500 பேர் பாக்குறாங்கன்னா அந்த 500 பேருக்குள்ளதான் சர்ச்சையே வரும். Like if you really think about it, the conversation only happens amongst those people, maximum 1000 people. If you are lucky, நம்ம வீடியோ 1000 people பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வரும். ஒரு ஜேமி கேரங்கிறவன் ஒரு டாப்ல போயிட்டு சிபிஎஸ்ல ஆண்ட்ரியோட உட்காந்து பேசுறான், இவன் வந்து ஸ்கைல வந்து பேசுறான் ஜேமி கேரக்டர். இவ்வளவு தூரம் பேசுற ஒரு ஆள் இப்படி திருப்பி திருப்பி சொல்றப்போ அது லாட் ஆஃப் பீப்புள் ஆர் லைக் எனக்கும் இதுல ஒரு பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், நிறைய ஜேர்னலிஸ்ட் அப்படியே ரிப்போர்ட் பண்றாங்க. அது இட் இஸ் சோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங் டு வாட்ச். லைக் கோ ஆன், சாரி ஹேமந்த். another thing, சரி ஹேமந்த் முடிச்சிருக்கேன் சார். இல்லை அதான் ப்ரோ. ஸோ நம்ம மைல்ஸ் குலி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹி ஹாஸ் அ குட் சரௌண்டிங். அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம ஆர்சனல் கிளப்பாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு சர்க்கிள் இருக்கு அவனுக்கு. ஸோ நம்ம நம்ம டீம்லேயுமே அவனுக்கு நல்ல ஒரு சாக்கா, நம்ம ஸ்டெர்லிங் மேலே எவ்வளோ வன்மம் வைக்கனாலும் ஸ்டெர்லிங் மேலே நிறைய ரிப்போர்ட் வருது. ஹி ஹாஸ் பீன் ஹெல்பிங் போத் ஹெல்பிங் வெனேரி கிங்ஸ், அண்ட் யா யா தட்ஸ் ட்ரூ. ஸோ அவனுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு க்ரூமிங் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவனை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம டெக்லான் ரைஸ் கூட பார்த்தோம் இங்கிலாந்துல எவ்வளோ அழகா அவனை க்ரூம் பண்ணி அந்த டீமோட மிங்கிள் பண்ண வச்சான் அப்படின்றது. ஸோ ஹீஸ் இன் அ குட் பிளேஸ். நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்ல ஸ்கெல்லியை பொறுத்த எம்எல்எஸ் பொறுத்த வரைக்கும். இப்ப அதே டைம்ல தான் வெனேரியும் பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஏன் வெனேரி ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவன் சைலண்டா சாக்கா மாதிரி இருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. அண்ட் நீங்க ஏதாவது கிரானைட் சாக்கா கூட இல்ல, அது சைலண்ட்ங்கிறத விட, நம்ம சைலண்ட்னு சொல்றதை விட லைக் ஹீஸ் மோல்ட், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மோல்ட்ல இருக்கான். எம்எல்எஸ்ஏ சைலண்டா தான் இருக்கான். சோஃபார் அவன் வந்து நம்ம குவெஸ்டனபிளா பண்ணான்னு சொல்லிட்டு நம்மளால ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஆக்சுவலா அவன் செலிப்ரேட் பண்ணினான். லைக் அவன் என்ன செலிப்ரேட் பண்ணினது வந்து ஏதாச்சும் ஒரு விதத்துல அபியூசிவா இருந்துச்சு அது ஹாலண்டோட செலிப்ரேஷன் பண்ணினது. ஏன்னா வாரத்துக்கு வாரம் என்ன மேடிசன், சாக்கா, ராஷ்வர்ட் எல்லாம் அந்த டாட் இது போடுறதா இருக்கட்டும், இவங்க இங்கிலாந்து ஃபோல்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? லைக் எனக்கு இதுதான் வந்துட்டு லைக் இட் வாஸ் நாட் லைக் வனேரி சைலண்டா இருக்கான், எம்எல்எஸ் டிட் சம்திங் லைக் ஹாரிபிள், அந்த மாதிரியே கிடையாது. எம்எல்எஸும் சைலண்டா தான் இருக்கான், என்ன வனேரி ரொம்ப சைலண்டா இருக்கான். நீ சொன்ன மாதிரி he probably fits into that mold. ஒரு சின்ன பையன் 17 வயசு பையனா அவன் ஹம்பிளா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசக்கூடாது, ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஆல்சோ அத ப்ரோ இவனுக்கு ஒரு அஜெண்டா எடுத்துட்டு போகணும்னா எப்படி வேணாலும் அஜெண்டா எடுத்துட்டு போவானுங்க ப்ரோ. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. லைக் எஸ்பெஷலி பிளாக் பிளேயர்ஸ் தான் கொஞ்சம் இருக்கு. இப்போ வில்ஷேர் இந்த மாதிரி தான் எடுத்துட்டு போனானுங்க. கிரிலிஷ் பண்றத வில்ஷேர் பண்ணிட்டு இருந்தான். கிரிலிஷ் பண்றத 10% கூட வில்ஷேர் பண்ண மாட்டான். ஆனா அவன் மேல அவ்வளவு பெரிய அஜெண்டா இருந்தது. பட் ஃபர்கெட்டிங் தட் கிரானைட் சாக்கா கூட கம்பேர்லாம் பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா கிரானைட் சாக்கா வரும்போது ஹி ஹேட் தட் ரெப்யூட்டேஷன் இன் புண்டஸ்லீகாவே. ரெட் கார்டு வாங்குறத ஹார்ஷான இது. அண்ட் அவன் இங்க வரும்போது ஹி வாஸ் லைக் 23, 24 ஆல்ரெடி ஒரு இதா தான் வந்தான், எஸ்டாப்லிஷ்டா தான் வந்தான். எம்எல்எஸ் வந்து அவன் இன்னும் எந்த மாதிரி பிளேயர் ஆக போறான் எதுவுமே தெரியாது யாருக்குமே. He's still 18 years old, discovering himself. He's had some big moments in his career. And on top of that, நீங்க சொல்றீங்களா இது எல்லாம் இது பண்றாங்கன்னு, ஆனா எல்லாத்துக்கும் இப்ப தெரிஞ்சிச்சு 2 cards against him are like not cards at all. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ. ஆனா அது வந்து அவங்களோட அஜெண்டாக்கு ஏத்த மாதிரி தான் ஃபிளிப் பண்றாங்க. He's already known to have an history of doing something like this தான வருது. அது வந்து ரிப்போர்ட் பண்றவன் பண்ணிட்டு தான் இருப்பான். Like nobody talks about like the card getting rescinded or like இல்ல அந்த கார்டு வந்துட்டு should not have been givenங்கறத யாருமே பேசுறது இல்ல. ஸ்டார்ட் பண்றே போடுறாங்க. மைல்ஸ் லூயிஸ் கெல்லி has a history of having done this. If you look at his past, he would have gotten 2 yellow cards against Wolves, red card against Wolves. அப்பதான் போட போறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே இது ஜெயிச்சாவும். ஆமாமா, அது நம்ம உண்மைதான், ஜெயிச்சாவும். தெரிஞ்சது சத்திங். அது வரைக்கும் இப்ப இதே தான் இப்படி பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. ஜெயிச்சாதான் நமக்கு ஒரு திமிரா பண்ண முடியும். அதுதான் வந்து ஒரே இது. ஸோ இது வந்து எங்களுடைய கண்டனம். இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஃபேனா நான் வந்து ஆர்சனல் ஃபேனாவே இல்லை. லைக் நான் ஆர்சனல் ஃபேனாவே இல்லாம பார்த்தா கூட ஒரு பிளேயர் வந்து இப்படி ஆன்டகனைஸ் பண்றது, இப்படி வந்து அவனுக்கு வந்து அந்த வயசுல எஸ்பெஷலி ஒரு 18 வயசுல வந்து அவனுக்கு அந்த ஒரு லேபிளை குத்தி வச்சுட்டு இனிமேல இருந்து நான் இப்படிதான் பார்க்க போறேன் டான்ஸ் வந்து அந்த மென்டாலிட்டியோட வந்து ஆல்ரெடி ரெஃபரிங் இஸ் அன்பிலீவபிளி குட். இதுல வந்து இந்த ஒரு இது வேற போட்டுட்டு எக்ஸ்ட்ராவா 1% எக்ஸ்ட்ரா 2 சொட்டு அப்படின்னு சொல்லிட்டு மேல அப்படியே தூவி விட்டா மாதிரி அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்ட்ராவா போகுது. அன்பார்ச்சுனேட் டோட்டலி. லெட்ஸ் see how it pans out. எனக்கு வந்து இது வந்து ஃபியூச்சர்ல எப்படி வந்து இது டிரான்ஸ்ஃபர் ஆகுதா சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அதுதான் வந்து இல்ல ப்ரோ. ஆனா எனக்கு உண்மையிலே ஸ்கெல்லி கிட்ட பிடிச்சது அது அவனை அஃபெக்ட் பண்ண விட மாட்டேங்கிறான். அவன் அந்த ஹாஃப்லேயே
அதுக்கப்புறம் நான் அதான் பார்த்தேன், ஓகே அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்ப்போம். ஏன்னா அவன் கொஞ்சம் அந்த பெனல்டி டிசிஷன் கொடுக்கும்போது ஒரு மாதிரி லைட்டா டவுன் ஆவான் அவன். டவுன் ஆனா ஆனா அதுக்கப்புறமா தான் அவன் அந்த ரன் போவான், பால் எடுத்துட்டு சரியான ரன். ஆமா ஆமா அப்பதான் நினைச்சேன் பரவாயில்லப்பா பாஸ் இவன் பண்ணிருக்கலாம், சண்டை. அங்க பாஸ் பண்ணிருந்தானா ஒரு கோலுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆமா ஆனா அவனுக்கு அந்த சண்டை செய்யற மென்டாலிட்டி இருக்கு, பரவாயில்ல ஹீ கேன். அதை அப்படியே அதை அப்படியே போட்டு ஒரு சில பிளேயர்ஸ் அதை அப்படியே போட்டு இதாயிடுவானுங்க மென்டலா. ஆனா அவனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கு, அதை தாண்டி ஓகே நம்ம அதை மீறி ஆடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் எடுத்துட்டு போறான். ஸோ கிரெடிட் டு ஹிம். யா அப்சல்யூட்லி. ஐ திங்க் அவங்க நல்லா கண்டிஷன் பண்றாங்க, உனக்கு இதெல்லாம் நடக்கும்பா, சோ அதெல்லாம் நீ மண்டையில பெருசா ஏத்திக்க கூடாது. இங்கதான் அந்த கிளப் ஹாஸ் a very big role to play here. ஆர்டெட்டா அண்ட் மொலினா ரெண்டு பேரும். மொலினா தானே வந்து அந்த இது மென்டல் சைடு ஆஃப் திங்ஸ் பாத்துக்கிறான். சோ அது வந்து லைக் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இன்ஜஸ்டிசஸ் நடக்கும், அதுக்கெல்லாம் நீ பார்த்து ரியாக்ட் பண்ணிட்டு நீ எமோஷன் ஆகக்கூடாது. இப்போ நாம எப்படி நம்ம ரெடி ஆயிட்டோம், ஆர்சனல்னா இப்படித்தான் இருக்கட்டும். ஆமா அது மாதிரிதான், அதே மாதிரிதான். பட் யா தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டாபிக் நான் வந்து பேசணும்னு நினைச்சது. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்ம வந்து இப்போ ஹேமந்த் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல சொன்ன மாதிரி நம்ம நல்லாவே விளையாடணும். ஆக்சுவலா we were moving the ball really well. ஒரு மாதிரி வந்து அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து அவங்களுடைய மிட்ஃபீல்ட வந்து ரொம்ப எதுவும் பண்ண விடாம நம்ம கிட்ட பொசிஷனே இருக்கட்டும். ஏன்னா ஒரு மாதிரி ஓவராலாவே ஒரு மாதிரி வந்து ஸ்மூதான கேம் கிடையாது இது. ஒரு மாதிரி நிறைய வந்து டாக்கிள்ஸ் பறந்துட்டே இருந்துச்சு. நிறைய இஷ்டத்துக்கு இத்ரிசா கனகே எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு டாக்கிள் பறக்க விட்டா வச்சு அவன் வந்து மொத்தமா இது பண்ண விட்டுட்டு ரெஃப்ரி ஹேட் ஜீரோ கண்ட்ரோல் ஓவர் தி கேம். அது வந்து ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் விசில்ல இருந்து 90th மினிட் முடியறதுக்கு முன்னாடி ஒரு விசில் ஊத்துனானே, அது வரைக்கும் தெரிஞ்சிச்சு, டே இவன் கிட்ட கண்ட்ரோல் கிடையாதுடா சுத்தமா, உனக்கு எந்த கேம் எந்த மேட்ச் எந்த டீம்னே தெரியாம தான் நீ இந்த ரெஃப்ரி பண்ணிட்டு இருக்க. அது நல்லாவே அதாவது 12th A செக்ஷன் வெர்சஸ் 12th B செக்ஷன் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பையனை கூட்டி ரெஃப்ரி பண்ண வச்சா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவன் வந்து ஒரு பிரஷரைஸ் ஆகி அவனுக்கு வந்து லைக் என்ன பண்ணணும், எந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த டிசிஷன் கொடுக்கணும், எங்க பிளே ஸ்டாப் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே வந்து ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி தான் பண்ணியிருந்தான் டாரன். Unfortunate, but this is the levels that we are playing at. Like I said, unbelievably good refereeing throughout, but forget the refereeing part for now. நம்ம விளையாடுனது first halfல we played pretty well. We in the leadங்கிறது நமக்கு deservedly gotten lead தான். அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. And literally நம்ம nullify பண்ணோம். எவர்டனால எதுவும் பண்ண முடியல, nullify பண்ணோம். செகண்ட் ஹாஃப் அப்படியே ஃபிளிப் ஆச்சு. நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பெனல்ட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் எவர்டன் ஸ்டார்டட் லைக் புஷிங் மோர். அவங்க கிரவுட் வந்து ஃபுல் சப்போர்ட் கிரவுட் வந்து திடீர்னு மாறிட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. அப்படியே டோட்டலா சத்தமே இல்லாம இருந்துச்சு, திடீர்னு பரவரன்னு பயங்கர சவுண்டு. அவங்களுக்கு அதை எக் ஆன் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்லா விளையாடி நம்ம சொன்ன மாதிரி அவங்க வந்து லைக் நம்மளும் அவங்களோட பிளான் போயிட்டோம். என்னுடைய மெயினான கொஸ்டின் என்னன்னா, மெனி பீப்புள் சே திஸ், தேர் ஆர் டூ டைப்ஸ், டூ திங்ஸ் டு திஸ் ஆர்குமெண்ட், டூ சைட்ஸ், ரைட்? ஒன்னு வந்துட்டு பீப்புள் சே அது என்ன 47வது நிமிஷத்துல தானே வந்து பெனல்ட்டி கிடைச்சது, 47வது நிமிஷம் தான் அவங்க கோல் போட்டாங்க. You had an entire half to fix the game. You had an entire half to win, right? And அதே நம்மளுக்கு தான் மார்டினெல்லி வந்தான், சாக்கா வந்தான், ஓடகார்ட் வந்தான். மார்டினெல்லி வந்து நல்லா விளையாடினான் செகண்ட் கேம் ரன்னிங். He played well. அந்த 45 மினிட்ஸ்ல நம்மளால கோல் போட முடியல. அது வந்து நம்மளுடைய inability, right? One side of the argument that I fully sort of agree with. அதே when I see the other side of the argument, எனக்கு அதை அக்ரி பண்ணாம இருக்க முடியல. which is again the thing is, ஒரு 1-0 கேம் வின் பண்ணணுங்கிறது லைக் இஃப் சச் அ டிசிஷன் கம்ஸ் அண்ட் இட் ட்ரபிள்ஸ் அஸ் இந்த மாதிரி ஆனப்போ, அது ஏன் அந்த 1-0 வின் பண்ண முடியும் ஆர் 1-0 வின் பண்ணலாம்? பிரீமியர் லீக் வந்து கஷ்டம், பிரீமியர் லீக்ல 1-0 லீடுங்கிறது நிரந்தரம் கிடையாது, எல்லாமே ஓகே. நம்ம டிஃபென்ஸை பேக் பண்ணி போற நம்ம டீம், நம்மளுடைய செட்டப்பை பேக் பண்ணி போற ஒரு டீம், ஒரு 1-0 ரிசல்ட் கஷ்டமான, நம்மளுக்கு கஷ்டம் தெரிஞ்ச ஒரு அவே எவர்டன் கிரவுண்ட்ல ஒரு 1-0 கிரைண்ட் பண்ணிட்டு நம்மளால வெளியே வர முடியுங்கிறத ஒரு விஷயத்த இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு பெனல்ட்டி வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, இந்த மிச்சம் இருக்கிற 45 மினிட்ஸ் நம்ம ஏன் குறை சொல்லணும்? அது ஏன் வந்து நம்ம இந்த ஃபோக்கஸ் வந்து ஏன் மாற்றணும்? அது 1-0ங்கிறது வின் பண்றது அப்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சா? நம்ம கிளப்பே 1-0 டு தி ஆர்சனல்ல வந்த கிளப் தான். ஸோ இது வந்து எனக்கு வந்து ரெண்டு சைடுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆமான்னு சொல்ல தோணுது, இல்லைன்னு சொல்ல தோணுது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லைக் டிஸ்கஸ் வித் யூ கைஸ். லலித், எனி தாட்ஸ்? அப்புறம் ஹேமந்த், நான் வரேன். நீ ஃபர்ஸ்டே சொன்ன என்கிட்ட இதை பத்தி தான் நான் பேசணும்னு இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆமா, நீங்க சொல்ற இந்த இது பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பெனல்ட்டி வந்து எப்ப நம்ம கேம் இதை அஃபெக்ட் பண்ணி, இந்த பெனல்ட்டி 90th மினிட்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிடிச்ச எல்லாத்தையும் பிளேம் பண்ணலாம். வி ஸ்டக் டு அவர் கன்ஸ், இந்த மாதிரி டிசிஷன் எங்களுக்கு அப்படி வந்துருச்சுன்னு. 45th வரும்போது நீ 1-0 என்னதான் கேம் பிளேனா இருந்தாலும் சரி, இது 1-1ங்கிறது என்ன திரும்பி 0-0ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி தானே, திரும்பி இன்னும் நடிக்கணும்ல. நீ நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ் திரும்பி 0-0 கரெக்ட் தானே, நீ நடிக்கணும். ஆர் inability to score another goal was what made us drop points, I would say. நான் வந்து இதுல வந்து அவன் டிசிஷன் கொடுத்துட்டான் அப்படி, அந்த டிசிஷன் 95th மினிட் கொடுத்துருந்தானா நான் ஒத்துக்கிறேன். அவன் எப்பயோ கொடுத்துட்டான், தப்போ ரைட்டோ அதை விட்டுருங்க. சரி, ஒரு ப்ராப்பர் டேக்கிள்,
இது 2 foot டேக்கிலே போட்டு பெனால்ட்டி கொடுத்துட்டோம்பா, 45th மினிட்ல கொடுத்துருவேன்னு ஒரு இது இருக்குல்ல, நீ அடுத்த 45 மினிட்ஸ்ல இன்னொரு கோல் போட்டிருக்கணும். நீ அது ஐ வுட் சே இட்ஸ் आवर ஃபால்ட். சீசன் முழுக்க ஃபால்ட்ங்கறத விட லைக் வாட் லைக் டெல் மீ இஃப் திஸ் இஸ் கரெக்ட். நம்ம கோல் போட்டிருக்கணும், பட் தட் டசன்ட் வேலிடேட் வாட் லைக் த பெனல்டி. அந்த பெனல்டி வந்ததுங்கிறது அது வந்து கரெக்ட்னு வேலிடேட் பண்ண முடியாது. பட் அஃப்கோர்ஸ் ஓனர்ஸ் வந்து நம்ம மேல தான், நம்ம தான் டைட்டில் சேஸ் பண்ற டீம்ங்கிறப்போ நம்ம இப்போ 2 பெரிய டீம் விளையாடுது, எந்த டீம் ஹோம் டீம் விளையாடுதோ அதுதான் வந்து நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லுவோம். பட் அட் திஸ் பாயிண்ட் நம்ம அவேல போயிட்டு இருக்கோம், டைட்டில் ரேஸ்ல இருக்கோமோ இல்லையோ சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட்ல டெஃபினட்டா கோல் ஸ்கோர் பண்ண வேண்டியது நம்மளுடைய வேலை தான், அதை டினை பண்ணல. பட் அது எப்படி ப்ரோ இப்போ 1-0 நீங்க சொல்றீங்க, அதாவது இந்த பெனல்ட்டின்னு விட்டுருங்க. இப்போ ஒரு தடவை ஸ்போர்ட்டிங்ல எவனோ ஒருத்தர் அகைன்ஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஆடும்போது ஹாஃப் லைன்ல இருந்து ஒரு கோல் அடிப்பா, ஃப்ரீ கோல். ஆமா அந்த மாதிரி எல்லாம் போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் ஒரு கண்டிஜென்சி இருக்கு நம்மளுக்கு. நீ என்ன டிஃபெண்ட் பண்ணாலும் ஃப்ரீ கோல் எப்படி வேணாலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ அது யூ ஹேவ் டு பி ரெடி டு புஷ் ஃபார் another கோல். தி வே ஆர் டீம் நம்ம சீசன் ஃபுல்லா செட்டப் ஆகுறது வந்து நம்மளுக்கு ஒரு கோல் அடிச்சாலே இன்னொரு கோல் அடிக்கிறது பெரிய விஷயங்கிற மாதிரி தான் நம்ம ஆடிட்டு இருக்கோம். கோயிங் ஃபார்வர்ட் அடுத்த சீசன்ல அதுதான் மெயினா நம்ம கரெக்ட் பண்ணணும். பட் ஹேமந்த் சொல்லிட்டு அவரு இதை பத்தி பயங்கரமா சொல்லணும்னு நினைச்சாரு. இல்லை அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரிக்கரிங் தீம் ப்ரோ. இது வந்து ஒரு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நீங்கள் சொன்ன செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் இது இல்லை 2வது மேட்ச் இது அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட 11வது ட்ரா இது இந்த சீசன்ல லீக்ல. 11 ட்ரால எனக்கு ஆன் டாப் ஆஃப் மைண்ட் நான் டக்குன்னு சொல்லணும்னா, செல்சியோட நம்ம 1-0 இருந்து ட்ரா பண்ணுவோம், ஆஸ்டன் வில்லாவோட நம்ம 2-0 இருந்து ட்ரா பண்ணுவோம். ஆஸ்டன் வில்லா 2-0 டிராலாம் கம்ப்ளீட் ஹெட்லாஸ். ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரத்துக்கு, எப்படிடா அதை விட்டீங்க? ஹோம்ல வேற அது 60 நிமிஷத்துல நீ 2-0 வந்துட்டு நீ அதுக்கப்புறம் 2-2 வாங்கணும். ஆமா யுனைடெட் 1-0 இருந்து நம்ம இல்ல யுனைடெட் அவங்க தானே ஃபர்ஸ்ட் போனாங்க, நம்ம சேஸ் தான. ஆமா அவங்க தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, கரெக்ட். சோ செல்சி அவங்க கோல் விட்டது பெரிய தப்பு. செல்சி 1-1. சோ நம்ம இந்த மாதிரி நிறைய லூசுத்தனமா நம்ம அதாவது போன சீசன் நம்ம இந்த மாதிரி 1-0 மேட்ச் நிறைய ஜெயிச்சோம் நம்ம. I'll add one more game to that. லெஸ்டர் கூட 2-0 இருந்து 2-2 போயிட்டு லாஸ்ட் அது வந்து குண்டி கீரை கொளுத்தி போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மேட்ச்ல ஜெயிச்சோம். அது ஒரு டெஃபினெட்லி இந்த சீசன் அப்ப இருந்தே இந்த பிரச்சனை தெரிஞ்சிட்டு இருக்குது. ஆமா. சோ நமக்கு வந்து இது அடிக்கடி நடந்துட்டு இருக்கிறது தான் ஒரு ப்ராப்ளம். பிளஸ் இதுல மெயினான ப்ராப்ளம் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த 2வது கோலுக்கான அறிகுறியே இல்லாததுதான் ப்ராப்ளமே. செகண்ட் ஹாஃப்ல ஐ அக்ரி. சோ அந்த 2வது கோலுக்கான அறிகுறி இருந்து நம்ம 1-1 கூட we can ஓகே ட்ரை பண்ணோம், சான்ஸ் கிரியேட் பண்ணோம், ஒரு கோல் கீப்பர் மொத்த பெர்ஃபார்மன்ஸ் போட்டான்டா அப்படினு சொல்ற அளவுக்கு கூட இல்ல. ஆமா, அதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 5-6 சான்ஸ் கிரியேட் பண்ணோம்னா, எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹாஃப்ல மார்டினெல்லி அந்த ஒரு ஷாட் தான் ஞாபகம் வருது. அது கூட அது ஒரு இண்டிவிஜுவல் அவன் கட்டின் பண்ணி அவன் அடிச்சதுதான். இல்ல அதுதான், அது ஃபவுல் தானே ப்ரோ, ஃபவுல் ஊத்திட்டானே ப்ரோ ரெஃபரி, அது கோல் கொடுத்துருக்க மாட்டானுங்க. அது எதுக்கு ஃபவுல்னு எனக்கு புரியல. பட் இல்ல அவன் கை பிடிச்சி இழுத்துருவான் ப்ரோ ட்ரொசார்ட் பிராந்த்வேட்ட. ஸோ அது ஃபவுல் தான் ப்ரோ. அது நம்ம ஸோ அதுதான், அது தவிர்த்து எதுவுமே சொல்ல முடியல. அதுதான் இன்னொரு பெரிய ரிக்கரிங் தீமாவே இருக்கு. இப்போ எனக்கு அங்கதான் ப்ரோ எனக்கு ஆக்சுவலி வன்மமே யார் மேல தெரியுமா ப்ரோ? ஓடிகார்டு மேல தான் ப்ரோ எனக்கு வன்மமே. ஏன்னா ஓடிகார்டு வந்து நேற்று 70th மினிட் உள்ள வந்தான். நீ தான் கேம், என்ன பண்ண நீ? என்ன ஏதாவது ஒரு பால் நீ போட்டியா? இது அதாவது ஷாட் மிஸ் பண்ணாரு. அது போன மேட்ச் அப்படிதான் மிஸ் பண்ணான். நான் ஃபுல்லாம கூடியும் நல்ல பால், அது நல்ல பால் வந்தது, சம்பந்தமே இல்ல அவனுக்கு. லெஃப்ட் ஃபுட்ல கூட பரல, ரைட் ஃபுட்ல போட்டு வெளியே போகும்னு நினைக்கிறேன் பால். ஆமா, ஃபுல்லாம மேட்ச்லயாவது பரவாயில்ல, ரைட் ஃபுட்ல போடும். இன்னைக்கு வந்து அவனே அடிச்சுக்கிறான் பால். அதான் சொல்றேன், அவன் கால்லயே அடிச்சு அவனே அடிச்சு பால் வெளியே போச்சு. ஸோ அது கூட விடுங்க ப்ரோ. ஆனால் அவன் என்ன சான்ஸ் கிரியேட் பண்ணான்? ஏதாவது ஒரு பால் அவன் போட்டானா? ஹி ஹேட் 25 மினிட்ஸ் ஆன் த பிச். அதுதான் வந்து எனக்கு காண்டே. உன்னை உள்ளே கொண்டு வரதே ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்றது தான். ஆனால் நீ ஒரு பால் கூட போடலை அப்படின்றது வந்து அதுதான் வந்து ரொம்ப ஒரு சேடான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராக வன்மம் கேட்கக்கூடாது. ஸோ ஏன்னா நமக்கு அடுத்த மேட்ச் அவன் ஆடியா ஆகணும். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் அதுதான் ப்ரோ அவன் இம்ப்ரூவ் பண்ணுவான். அதுதான் வந்து அவனோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓடிகார்டுக்கு. இந்த சொல்லுவாங்கல்ல, கேம் ஸ்க்ரஃப் ஆஃப் த நெக்ல பிடிச்சி டேக் தி கேம் பை இட்ஸ் ரெயின்ஸ் அண்ட் லைக் டிக்டேட் தி கேம். சீசனே ஒரு மாதிரி பிளாட்டோ ஆயிட்டான் ரொம்ப. நம்ம லைக் ஞாபகம் இருக்கு 2 சீசன்ஸ் முன்னாடி பேசிட்டு நம்ம நல்லா விளையாடுறப்ப பேசிட்டு இருந்தப்ப கூட லைக் கம்பேரிசன்ஸ்ல வி தாட் லைக் ப்ரூனோ வந்து அந்த ஒரு வேலை ஒண்டிதான் செய்வான். லைக் அவன் பால் போடுறது ஹாலிவுட் பால் போடுறதா வேலை, ஓவராலா இது பண்ண மாட்டான்னு. அங்கிருந்து the way Bruno has improved his game, like not மைண்ட்ல வந்து 10 தான் யோசிச்சுட்டு இருப்போம்.
ரைட்டா? அவன் வந்து ஒரு 8ன்னு அந்த ஒரு டிமாண்ட் வர்றப்ப 8க்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஆடுறான். அந்த ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைக் அது அது ஹீஸ் நாட் ஈவன் யங். அதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்ல. ப்ரூனோ வந்து 28 29 வயசுல அவனால வந்து இந்த மாதிரி மாத்திட்டு அவன் கேமை மாடிஃபை பண்ண முடிஞ்சு வருதுன்னா, இவன் அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. ஆல் தட் இஸ் ஃபைன். பட் கேம் டிமாண்ட் பண்றதை உன்னால கொடுக்க முடியலங்கிறது ஒரு பெரிய, எஸ்பெஷலி இப்ப அதுதான் லைக் அதனாலதான் அந்த கான்வர்சேஷனை நான் கொண்டு வந்துட்டேன். நம்ம வந்து ரெஃபரி பத்தி நம்ம எவ்வளவு வேணா சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப டிஸ்டேஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து பிஜிஎம்ஓலோட லிவர்பூல் இது பண்றாங்கன்னு. தே ஹேவ் லாஸ்ட் ஒன்லி ஒன் கேம் இன் தி சீசன். கிவ் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ. அவங்க ஒரு கேம் தான் தோற. பிஜிஎம்ஓலோ இதுவோ 35 கேம்ல 35 கேம் பிஜிஎம்ஓட இதெல்லாம் வச்சு பண்ண முடியாது. சாரி, கரெக்ஷன், ஒன் கேம் இல்ல 2 கேம்ஸ் as we speak. ஓ ஆமா, அவசரப்படாத முடிஞ்சிருச்சா? அதான் இந்த மாதிரி நடக்கிறப்போ நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஒரு அது இன்னொரு திங் இல்ல. லைக் ஹவு மச் எவர் வி கேன் பிளேம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறப்ப நம்ம யூட்டிலைஸ் பண்ணாம இருக்கிறது இட்ஸ் another instance here right now. ஸோ நம்ம வந்து ஹவு மச் எவர் நம்ம ரெஃபரிஸை பிளேம் பண்ணி ஹவு மச் எவர் வந்து நம்ம டெசிஷன்ஸை பிளேம் பண்ணினாலும் எண்ட் ஆஃப் த டே டைட்டில் சேஸ் பண்ற டீம் கிட்ட தான் ஓனர்ஸ் இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நான் தான் கேமை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லி நம்ம செய்யல. அது வந்து ஒரு ட்ரூத். அது நம்ம வந்து ஆஸ் அ ஃபேன் அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம் தான். பட் ஆனால் ஜெனுவினா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ரைட்டா? லைக் தேர் கேன் பி சோ மெனி திங்ஸ் தட் கேன் பி ட்ரூ அட் த சேம் டைம். வி ஹவ் பீன் ஸ்க்ரூட் ஓவர் பை த ரெஃப்ஸ். நமக்கு வந்து டிசிஷன்ஸ் அகைன்ஸ்டா போயிருக்கு. இன்ஜுரிஸ் நிறைய இருந்திருக்கு, அது உண்மை. அதே சமயம் ஒரு டைட்டில் வின் பண்ற டீமோட லெவல்ல நம்ம இந்த சீசன் விளையாடலாம், அதுதான் உண்மை. அது வந்து அது இந்த செகண்ட் ஹாஃப்ல இன்னுமே அந்த எவர்டன் செகண்ட் ஹாஃப் வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் தட் என்ன பொறுத்த வரைக்கும். ஒன்னு ஜெயிக்கணும்னா எல்லா விதத்திலும் இப்படி நடக்கும் தெரிஞ்சு நம்ம அடுத்த இதுக்கு சிமியோனி வந்து ஒன்னு சொல்லுவான், கண்டிப்பா 10 men டவுனுக்கு போயிடுவோம் தெரியும், அதனால தான் 10 men டவுன் வச்சு பிராக்டிஸ் பண்ணோம். நம்ம சாம்பியன்ஸ் லீக் கேம்ல, சாம்பியன்ஸ் லீக் யூரோப்பா செமிஃபைனல் அதே மாதிரி போவானுங்க. நம்மளால அப்ப கோல் அடிக்க முடியாது, அவனுக்கு 1-0 கோல் அடிச்சிட்டு போவானுங்க. அந்த ஒரு கண்டின்ஜென்சி ப்ராபபிலி அது வந்து சாரி கோ ஆன். இல்ல அது நடக்கும் நமக்கு முன்னாடி தெரியும். நம்மளுக்கே இது தெரியுது. கோயிங் இன்டு தி கேம் ஒரு பெனால்டி கொடுப்போம்டா, ஒரு ஏதாச்சும் ஒன்று கிறுக்குத்தனமா நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கே தெரியுது. சோ ரெடியா இருக்கணும் அதுக்கு. இஃப் யூ வாண்ட் டு வின், இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ரெஃபரி ஏதாச்சும் தப்பு பண்ணுவான், நாம ஏதாச்சும் இன்ஜுரி ஆகும், இது எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். அதையும் தாண்டி ஜெயிக்கணும். யா அப்சல்யூட்லி யா. சோ அதுதான். ஸோ இப்போ ரிவ்யூன்னு பார்த்தோம்னா லைக் இப்போ இது வந்து ஐ திங்க் திஸ் கேம் பர்டிகுலர்லி தீஸ் 2 halves வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த சீசன் எப்படி போயிருக்குங்கிறத காட்டுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இந்த கேமே இருந்திருக்கு. ரைட்? நம்ம வந்து ஒண்ணு மொக்கையா விளையாடுவோம், அதுக்கப்புறம் வீல் சம்மவ் புல் த்ரூ, ஆர் நல்லா விளையாடிட்டு ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு அகேன்ஸ்டா போகும், அதுக்கப்புறம் we are not able to pull through. இந்த மாதிரி தான் வந்து இந்த ரெக்கரிங் தீமா இருக்கு, இதான் நடந்திருக்கு. ஸோ பாசிபிளி வித் லைக் எப்படின்னா வந்து வாட் எவர் இஸ் ட்ரை டு டூ ஆன் த பிச் எனக்கு டாக்டிக்கலி புரியுது. அண்ட் அது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் வேணுங்கிறதும் தெரியுது. அதுதான். ஸோ ஐ ஒன்ட் ஹோல்ட் இட் டூ மச் அகேன்ஸ்ட் ஹிம். இந்த நெக்ஸ்ட் சீசன்ல பிளேயர்ஸ் வர இவ்வளோ பிளேயரோட லிங்க் ஆகிறோம். நம்ம ஆஸ் யூஷுவல் வார் செஸ்ட் இருக்கு, கஜானா காலியா இருக்கு, அப்படி இப்படின்னு எல்லாமோ சொல்றாங்க. கஜானா ஃபுல்லா வந்து காசு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு இவங்க வாங்குற பிளேயர்ஸ் வாங்கினாங்கன்னா ஹோப்ஃபுல்லி இந்த இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. பிகாஸ் லைக் கிளியரா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டாக்டிக்கலி இஷ்யூஸ் தாண்டி நம்மளுக்கு வந்து அந்த பிளேயர் இல்லாதது, அந்த டிஃபரன்ஸ் மேக்கர் இல்லாதது தான் பிகெஸ்ட் இஷ்யூவா இருக்கு. அந்த பாயிண்ட்ல லாஸ்ட் பீஸ் ஆஃப் பசில் மாதிரி தான் உட்கார்ந்திருக்கோம். லாஸ்ட் ஒரு 2 pieces I would say 2 or 3 pieces யா அந்த மாதிரி தான் இருக்கு. 2 னே சொல்லுவேன், 3 கூட சொல்ல மாட்டேன். 2 அந்த 2 ஃபிட் ஆச்சுனா மூணாவது ஆட்டோமேட்டிக்கா வொர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. இந்த 2 உன் கருத்துல 2 என்னது? அதோட இந்த இது முடிச்சிட்டு அப்படியே வேலை விடுங்க. I mean like we need a left winger, we need a striker, we need most importantly ஒரு midfield orchestrator. எனக்கு ஒரு மிட்ஃபீல்டர், ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்ல ஒரு விங்கர். இந்த விங்கர் ஃப்ரண்ட்ல ஒருத்தன் ஒரு இசாக் ரேஞ்ச்ல ஒரு ப்ராப்பரா வேர்ல்ட் கிளாஸா இருந்தா அதை திங்க் அட்ஜஸ்டட்னு எனக்கு தோணுது. அதான். ஸோ பார்ப்போம். பட் அதான் இது வந்து லைக் எங்களுடைய ரிவ்யூ வந்துட்டு சம் பீப்புள் மை திங்க் தட் இல்லை இவங்க வந்து டீமை வந்து பிளேம் பண்றாங்க. பட் ஜஸ்ட் டேக் அ மொமெண்ட் டு திங்க் அபவுட் இட். இதுதான் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் we cannot continuously keep blaming it. And again நான் வந்து I think people எப்படி வேணா எடுத்துக்கலாம், but for me it's very distasteful to still sort of keep இந்த PGM all refன்னு you are discrediting that team. இது undeserving வின்னர்ஸ் யாருமே கிடையாது. ஆனஸ்டா சொல்லணும்னா அவன் வின் பண்றான்னா மத்த டீம் எல்லாம் அன்டிசர்விங்கா இருக்காங்க, அதனாலதான் அவன் வின் பண்றான். நம்ம கிட்ட வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, நம்ம ஜெயிக்கல. உலகமே எதிர்த்தாலும் நம்ம வந்து ஜெயிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. தலை சொல்லியிருக்காரு, அதுதான் நம்ம செய்யணும். அதை விட்டுட்டு நம்ம அதுதான் ஒரே விஷயம். போய் பட்டுன்னு போட்டு வச்சிட்டா இருப்பாரு நம்ம ஆர்சிபி மாதிரி. 11 டிரால அன்அக்செப்டபிள் ப்ரோ. ஆமா 31 மேட்ச்ல 11 டிரால
all of this can be ட்ரூங்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். we are only like looking at refs. we are also we have not been good enough, which is true, absolutely true. and the refs have done their part, injuries have done their part. இதை அக்செப்ட் பண்ணணுங்கிறதா அதுதான் நான் மெயினா இந்த எபிசோட்ல பேசணும்னு சொன்னேன். பிகாஸ் இது பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டேஸ்ஃபுல்லா போன மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு, என்னடா இந்த ஜோன் கூட நம்ம போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் இஸ் இட். ஸோ இதுதான் கேமோட ரிவ்யூ. we could have won, we did not. நான் அப்படிதான் சொல்லுவேன். we could have won, we did not win the game. அதுதான் வந்து ப்ரோ. நான் முடிக்கிறது முன்னாடி ஒன்று கேட்குறேன், நீங்க ஹானஸ்டா சொல்லுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கோல் போட்டோம்ல, அந்த இடத்துல பால் ஸ்டெர்லிங்க்கு விழுந்து ஸ்டெர்லிங் எடுத்து போய் ட்ரெஸ்ஸால் கொடுப்பான்ல, அந்த இடத்துல ஓடிகார்டு இருந்தாலும் நம்ம அந்த கோல் போட்டிருப்போம் நீங்க நினைக்கிறீங்களா? நோ. நீங்க லலித் ப்ரோ? நான் ஓடிகார்டு இன்னும் ஐ எம் நாட் ரெடி டு கிவ் அப். ஸோ அதனால வந்து போட்டிருப்போங்கிறேன். சும்மா சொல்றேன். ஐம் நாட் ஷூர். நல்லா நடந்திருக்காது பாருங்க. அதுதான் ஒரு சாதாரண விஷயமே. நான் ஓடகார்டுக்கு நான் ஏன் பண்ண மாட்டான்னு சொன்னேன்னா, டிரான்சிஷன்ல வந்து அவன் நிறைய கரெக்ட் டிசிஷன் எடுத்து நான் பார்த்தது இல்லை. ஆஃப்கோர்ஸ் ஒரு சில சமயத்துல எடுத்திருக்கான். பட் அந்த மொமெண்ட்ஸ்ல வந்து நிறைய மொமெண்ட்ல ஒரு ரன்னர் இருப்பான், பட் அவன் ஸ்டேஷனரியா இருப்பான். இவன் வந்துட்டு மூவ்மெண்ட்ல இருந்து பாலை பிடிச்சி அந்த இமீடியட்டா அந்த ஒரு பால் போடுறதுங்கிறது நான் பார்த்தது இல்லை. எனக்கு நான் எப்பயுமே சொல்லுவேன், ஹீஸ் மோர் ஆஃப் மோர் ஆஃப் பெர்னார்டோ சில்வா தான கேடிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஸோ அந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன் ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல அவன் கரெக்டான பால் நிறைய போட்டு நான் பார்த்தது இல்லை. ஸோ ஃபார் மீ ஐ டோன்ட் திங்க் ஹி வுட் ஹவ் டன் தட் தான் நான் சொல்லுவேன். ஆமா, அதுதான் ப்ரோ. அதுதான் நம்மளோட சேடான விஷயமே சொல்றேன். ஏன்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம மைண்ட் செட்டு, நம்ம டீமோட கேமு, அந்த இடத்துல பால் கிடைச்சா கான்ஃபிடண்டா சொல்லுவேன், கோல்ரா அது ஓடிகார்டுக்கு அந்த இடத்துல பால் கிடைச்சிருந்தா அது பட் அது கோல். கோச்சிங்கும் இருக்கும்ல, நம்ம கோச்சிங் வைஸுமே பாலை வந்து கேமை ஸ்லோ டவுன் பண்றதுன்னு பாக்குறோம். இல்லை ப்ரோ, அப்படி கோச்சிங்னா வந்து அந்த இடத்துல அதுதான் அங்கதான் bro நான் கொஞ்சம் லைட்டாக வேறுபடுறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்கள் நிறைய இடத்துல டிரான்சிஷன் நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம் ப்ரோ. நம்ம இப்போ போன மேட்ச் நம்ம ஃபுல்லாக நம்ம 2வது கோல் கூட ஒரு டிரான்சிஷன் கோல் தான். ஸோ வாய்ப்புக்கு அது எப்படி கேப்டலைஸ் பண்ணுறோன்ற பொறுத்து தான். அது நம்ம ஒழுங்காக பண்ணுறது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் மெயினாக எடுத்து வந்த காரணமே அதுதான். நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் ஓடிகார்டு மேலே. லலித் ப்ரோவே கூட பாருங்க, நான் ஓடிகார்டை விட வேணான்னு பார்க்குறேன், அதனால நான் போடுவான்னு சொல்லுவேன். நானும் அந்த கேட்டகரி தான். எனக்கும் ஓடிகார்டு பிடிக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் அப் ஆன் ஹிம். ஐ கான்ஃபிடென்ட் அவன் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலன்னு தான் நான் ஆன்சர் சொல்லுவேன். ஸோ அதுதான் ஒரு சேட். அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு ஹி ஹேஸ் டு ஸ்டெப் அப் ப்ரோ. அது பேசிக்கான ஒரு விஷயம் தான் அது. ஆனால் வந்து நம்மளால அதை காம்ப்ளிகேட் தான் பண்ணுவான். இன்னொன்னு எனக்கு என்னமோ ஓடிகார்ட் நீட்ஸ் சம் டைம் டு ரீஎவாலுவேட்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, ஒரு மாதிரி ஹி நீட்ஸ் ஹிஸ் டைம். அதாவது தனியா கேம் எல்லாம் இல்லாம கேம் ரீஎவாலுவேட் பண்ணது பர்சனலா எல்லாமே சொல்றேன். ஹி ஃபீல்ஸ் a bit ஆஃப்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது சீசன். இந்த போட்டு அடின்னு அடிக்க போறாங்க இந்த எபிசோட். என்னடா அது, நம்ம டீமே திட்டுறீங்க, நம்மளே வந்து இது பண்ண மாட்டீங்க, ரெஃபரிஸ் இது பண்ண மாட்டீங்க, சீசன் ஃபுல்லா டீம் பாராட்டிட்டு தான் இருக்கோம். இல்ல அதுதான் 31st கேம் ஆஃப் தி சீசன். அட் சம் பாயிண்ட் இன் டைம் நம்ம வந்துட்டு நம்மளுமே வந்து ஓவரால் பிகர் பிக்சரை பார்க்கணும்னு இருக்குல்ல. ஒரு ஸ்டோரி சீசன் ஃபுல்லா அன்ஃபோல்ட் ஆகிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்காம, நான் எதை பார்ப்பேனோ குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி நான் இது இப்படிதான் வந்து பார்ப்பேன், எனக்கு ஓவரால் பெரிஃபரல் விஷயமே எனக்கு இருக்கக்கூடாது, நான் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் நோட்டீஸே பண்ண மாட்டேன்னா அது ஒண்டி தானே ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். ரெஃப்ரி லைக் அதுதான் வந்து எனக்கு வந்து இந்த கேம் பார்த்தப்ப எனக்கு வந்து தோணுச்சு, we have to absolutely address this, something has to happen, இல்லாட்டி வந்து it makes no sense தான் தோணுச்சு. that's why ஓகே தப்பு பிளேயர் ரேட்டிங்ல போடுவோம். லலித் ராயா 6. வேற என்ன பண்ண நான் 7 கொடுத்திருப்பேன். அந்த பெனல்டி டைவுக்காக வந்து கண்டிப்பா வந்து ஒரு மைனஸ் வந்தவனுக்கு. போர்ட்டோ கேமை பார்த்து இன்னுமே யாருக்கிட்டே நான் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். யுனைடெட் கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன், போர்ட்டோ கேம்ல பயங்கரமா சேவ் பண்ணான்டா, எல்லாமே கரெக்டா கெஸ் பண்ணிட்டு இருந்தான்டா அப்படின்ட்டு இருந்தேன். இவன் என்ன அதுக்கப்புறம் ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கான். நடுவில் நல்லா சேவ் பண்ண அட்லாண்டா கூட இல்ல. ஆமா, அட்லாண்டா கூட ரெட்டைக்கு 2 டபுள் சேவ் பண்ணுவான். அந்த பெனல்டி திடீர்னு பண்றான், திடீர்னு பண்ணல. பட் பெனால்டி டெக்னிக் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். மோர் லைக் அவன் இன்ஸ்டிங்க்ட ட்ரஸ்ட் பண்றதை விட அந்த ஆல்ரெடி கோச் இதை வச்சுதான் முன்னாடியே குதிக்கிறான். அதுதான் பிரச்சனையா இருக்குது. கோல் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் அது எதுக்கு அவன் ஹைட்டுக்காக ஓவர் காம்பன்சேட் பண்றாங்களா, ஏன்னா அவன் 6 ஃபுட்லாம் கிடையாது, ஓவர் காம்பன்சேட் பண்றாங்களா என்னன்னு. ஜம்ப்லே பாத்தீங்கன்னா he spends a lot of time in there. இப்படி அப்படியே டபார்ல விழுந்துறான். அந்த எனக்கு அதுதான் வந்து ஒரு மாதிரி ஒண்ணுமே புரியல. என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா விழுந்துட்டீங்க, அவனுக்கு கிக்கே இருக்கலடா, அதுக்குள்ள நீ விழுந்து கிடக்கேடா. இல்ல மேபி தான் போர்ட்டோ கேம்ல வந்து nobody saw his penalty skills. இப்ப எல்லாம் கெஸ் பண்ணிட்டானுங்க. obviously கெஸ் பண்றது people have worked on his இதுல ராயானா முன்னாடி குதிச்சுறான். absolutely yeah.
அப்படிங்கிற ஒரு இது. ஒரு அவ்வளவு நல்ல கீப்பருக்கு ஒரு இதுதான் ஒரே வீக்னஸ் இவன். ஆனா இவனை வச்சுட்டு இந்த ஒரு வீக்னஸ் வந்துட்டு கப்பு ஜெயிக்கணும்னா இந்த வீக்னஸ் வச்சிருக்கிற ஒரு கீப்பர் வச்சுட்டு போக முடியாது. அதுதான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு இவன் கார்சியாக்கு எவ்வளவு புஷ் பண்றான்னு இப்ப அதெல்லாம் வந்து சும்மா ரொட்டேட்டிங் சேர் மாதிரி வந்து இவனை தூக்கி அவனை கொண்டு வந்து கார்சியா கொண்டு வந்தா அவங்ககிட்ட வேற ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கும். கார்சியா ஐ மீன் லைக் ஒரு கப் கீப்பரா இருந்து 2 வருஷத்துல டெவலப் ஆகி பெரிய கீப்பரா வர வந்து அப்ப மெயின் சாய்ஸ் வந்துருக்கலாம். அதான் வாங்கிட்டு ராயெல்லாம் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் ராயா தான். அதெல்லாம் யாரும் மாத்திட்டு இருக்க முடியாது. நெக்ஸ்ட் நாலாவது கீப்பர் மாத்திரம் நாலு கீப்பர் மாறிட்டான். ஏன் ப்ரோ அதை விட்ட கேம்ல ஹியர் நத்திங் எல்ஸ் டு டு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே நிமிஷம் இந்த ராயா ஷாட் எடுக்கும்போது இந்த பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வேர்ட் யூஸ் பண்ணல. இந்த ரெஃப்ரி அதை கூட பார்க்க மாட்டானா, 2 தடவை தடுக்கலாம். அந்த இதுதானே ஓரைலியா ஓப்ரைன் அவன் பேர். ஐ திங்க் கூட டீம்மேட்ஸ் யாராச்சும் அந்த இடத்துல நம்ம டீம்மேட்ஸ் அவனாச்சும் புடிச்சு புள்ளி பண்ணுவாங்க அவன. ஆமா ஆமா யா 6 on 10 அக்ரீட் தான் அது. யா ஹேமந்த் அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த பெனல்ட்டிக்கு முன்னாடி ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி ராயாவா தான் இருக்கும். அந்த மொத்த சீக்வன்ஸ்ல அந்த கயாஸ் கிரியேட் பண்ணதே நம்பால் தான், ராயா தான். தேவையில்லாம வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் இது பண்ணி பாலை ஒரு அப்படி இப்படி கிளியர் பண்ணி திரும்பி அந்த பால் உள்ள அனுப்பி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒன்னு நடக்கும் ப்ரோ. பென் வைட் மிஸ் பாஸ் பண்ணிடுவான், ராயா முன்னாடி வந்துருவான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. ஆமா ஆமா. ஸோ நேத்தி கொஞ்சம் ஒரு கோலார் கேம் தான் ராயா. யா so 6 on 10 I think. yeah ஹேமந்த் இது லெஃப்ட் பேக் யார்? லூயிஸ் கெல்லி. லூயிஸ் கெல்லி நல்ல கேம் ப்ரோ. 7 out of 10 கொடுப்பேன் நான். அந்த பெனல்ட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அது பேட் லக் தான். அது ஒரு அதை வச்சு அவனை ஜட்ஜ் பண்ணது போகிறது கிடையாது. ஓவராலாக நல்ல கேமு. நல்ல அந்த பெனல்ட்டிக்கு அப்புறமா நல்லா தான் ஆடினான். நல்லா பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனான். நம்ம மேட்ரிட் கேம் பேசும்போது பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச அவன் மேட்ரிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்களா லூயிஸ் கெல்லி? வேற அடி இல்லையே. யாரு கேலஃபியர் இன்ஜூர்டா தானே இருக்கான். எனக்கு என்னமோ பாப்போம் ப்ரோ. எனக்கு என்னமோ ஸ்டார்ட் பண்ண மாட்டான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஐயா பார்ட்டி ரைட் பேக் ஸ்டார்ட் பண்ணாம எந்த ஃபார்மேஷன் எந்த பேக் ஃபோர் ஆனாலும் எனக்கு ஓகே ஐயா. நான் அவ்வளவுலாம் எதிர்பார்க்கல. இல்ல பார்ட்டி டெஃபினட்டா மிட்ஃபீல்ட் தான் ஆடுவான். ஆனா எனக்கு என்னமோ ஸ்கெல்லி ஆட மாட்டான். ஸ்கெல்லி மட்டும் அந்த இடத்துல இது ஏனா டிம்பர் ஆட முடியாது அந்த இடத்துல. டிம்பர் இல்ல, நமக்கு இவனும் இல்ல, கேலஃபியரியும் இல்ல. யா பட் அதான் டாக் அபௌட் மேட்ரிட். ஆனா அதுதான் நல்ல கேம். அந்த ரன் நீங்க சொன்னீங்களே, யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க அவன் பாடி எப்படி யூஸ் பண்ற, பாடியோட லோவர் பாடி ஸ்ட்ரென்த். இந்த கேம்ல நல்லா தெரிஞ்சது. சூப்பரா. அது ஒரு விஷயம் ஒன்னு செய்வான். லைக் பால் மூவ் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு ஸ்லோ டவுன் ஒன்னு பண்ணுவான். ஏதோ சரி ஓகே நான் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்டா, டாக்கிள் போடுற அப்படின்னு திடீர்னு ஒரு பர்ஸ்ட் எடுத்துட்டு அவனை தள்ளிட்டு ஒரு 2 பேர் சும்மா நிக்கிற மாதிரி இருக்கும் பண்றப்போ. லைக் அதெல்லாம் வந்து லைக் ஃபண்டாஸ்டிக் ஸ்கில்ஸ். அதெல்லாம் லைக் அதெல்லாம் வந்து இட்ஸ் ஒன்லி கோயிங் டு கெட் பெட்டர் ஃப்ரம் நவ் ஆன். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். 7 on 10 வேலிட். I'll take கிவியோர். அன்எக்ஸ்பெக்டட்லி சூப்பர் கேம் ஆக்சுவலா கிவியோர். நான் வந்து ஓகேரா பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க கிட்ட இருந்தா வரப்போது, ஏதாச்சும் பெருசா சொதப்ப போறான் அவன் தான் அது பண்ணுவான்னு. அவனுக்கு என்னைக்குமே அந்த பால் பிளேயிங் அபிலிட்டி என்னைக்குமே இருந்திருக்கு. நம்ம ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வி காட் ஹிம் வாஸ் அதுதான். நம்ம போன சீசன் கூட பார்த்திருக்கோம். அந்த நல்ல டயகனல் பாலா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து ஓவர் த டாப் போடுற பாலா இருக்கட்டும், சூப்பரா போடுவான் எப்பயுமே. அதெல்லாம் நல்லா பண்ணா. டிஃபென்சிவ்லயும் நல்லா பண்ணும். மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினது வந்து வெரி ஃபிட்டிங் தான். 8.59 டெஃபினட்டா அவனை வந்து அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணா. இதையே ஹோப்ஃபுல்லி கண்டினியூ பண்ணது. அவனை வந்து இந்த பேசி பீப்புளோட 1v1ல போடாம இருந்தோம்னா ஐ திங்க் ஹீல் பி ஃபைண்ட். அதுதான் அவனுடைய ஒரு அக்கிலஸ் மாதிரி இருக்கு. அந்த சைடுல வந்து சானே கிட்ட போட்டதுதான் ஞாபகம் இருக்கா? சானேவே இல்ல, கனாப்ரி. யோகரஸ் கிட்டயும் கஷ்டப்பட்டான். பிசிக்கலி யோகரஸ் புலி பண்ணாங்க, பயங்கரமா புலி பண்ணாங்க. என்ன இருந்தாலும் நம்மளோட 7th choice 8th choice டிஃபெண்டர் அவன். ஆமாமா. லைக் இமிடியேட்டா அவன் வந்து லைக் ஈவன் when you think about it, like if Calafiori is available and Miles Lewis Kelly is available, Gabrielோட absenceல Calafiori தான் LCB ஆடுவான். Miles Lewis Kelly பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் KVR கான்வர்சேஷனே வரும். We would even think of Tomiyasu as a better option at LCB than or LB than like KVR. Also to do with the team we are playing against. வேற ஏதாச்சும் டீம்னா கூட KVR யோசிச்சிருப்போம். The team we are playing against. அதான். True. Yeah. லலித் சலிபா. சொல்லு ஹேமந்த், சொல்ல வந்தேன். இல்ல அதான் கிவியாருமே அந்த பெனல்ட்டி இன்ஸ்டன்ஸ்ல பாலை பவுன்ஸ் பண்ண விட்டது அவன் தப்பு தான் ப்ரோ. அவன் அதை ஏர்லியா டீல் பண்ணியிருந்தானா பெனல்ட்டி வந்திருக்காது. கமெண்டேட்டர் அதான் சொல்லுவான். அந்த பெனல்ட்டி இன்ஸ்டன்ஸ் அப்படி அந்த இன்ஸ்டன்ட்டே நடந்துற கூடாது ஆக்சுவலா. அந்த பால் வந்து 2 பேருமே விட்டுருப்பாங்க. எனக்கு அதான் தோணுது, தேவையில்லாத வேலைடா அப்படிங்கற. ஆமாமா, அது கரெக்ட் தான். யா, அது கமெண்டேட்டர் நல்லா சொல்லிருப்பான் அது. யா 8 or 8.5 on 10 for QBR for me. லலித் சலிபா 7. அவனுக்கு எதுவும் பண்றதுக்கு அவனுக்கு எதுவும் பெருசா இல்ல. பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டா கிளீனா பண்ணிட்டான். ஒரு 2 இடத்துல தனியா தெரிஞ்சானா தெரியல. இட்ஸ் யூசுவல் கேம் தான். 7 on 10 பேசிக் கேம் வந்து
ஹேமந்த், பென் ஒயிட் ஸ்டார்டிங்ல ஒரு பென் தெறிக்க ஒயிட் விடுற மாதிரி ஒரு ரன் ஒண்ணு பண்ணி காலா இந்த பக்கம் சரியான அந்த run. காலால பால போட்டு அந்த காலால சுத்தி வந்து எடுத்து இப்ப ஆமா வந்துட்டான்டா நம்ம தலை பையன் பென் ஒயிட் அப்படின்னு. வந்துட்டான்டா ஆமா வந்துட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஆனா இருந்தது. லைட்டா 2-3 இடத்துல பாலும் மிஸ் பண்ணான் ஆமா பென் ஆமா ஒயிட். ரஸ்டினஸ் தெரிஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சு ஆமா இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் 2 மணி எனக்கு அதான் ஐயோ பென் ஒயிட்டா இருக்க கூடாது இது மிஸ் பண்ணினதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவன் தான் மிஸ் பண்ணினான் அந்த பால். ஆமா ஸோ அதான் எனக்கு தெரிஞ்சு 6 or 7 out of 10 ப்ரோ பென் ஒயிட். நல்ல 60 minutes. யா நல்லா அதுக்கு இப்ப மெயினா அவனை வந்து விளையாட விட்டதே வந்து மெட்ரிடுக்கு மேட்ச் ஃபிட்னஸ்க்காக தான். அவன் வந்து அந்த எஸ்பெஷலி அந்த நடுவுல நிகழ்வு வந்ததுக்கு அப்புறம் இஃப் இஸ் ஏபிள் டு பிளே தட் தென் தட்ஸ் குட். ஸோ யா ஐ வுட் அக்ரி வித் 6 or 7 6 on 10 லைக் பேசிக் கேம் வந்து 6 on 10 ஆமா ஏட கப்பல் கொஞ்சம் ஆஃப் வெரி குட் ரன்ஸ் அண்ட் கப்பல் ஆஃப் ஓகே ஒரு 2-3 மிஸ் எல்லாம் பண்ணான். பண்ணான். So, ஆமா. I get that. ஐ திங்க் இட் புட்ஸ் ராயா அண்டர் பிரஷர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணி போடுவான். ஆமா அதான் ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆமா சொன்னேன்ல First half, ராயா first half. முன்னாடி வந்துருவான். யா ஸோ யா பென் ஒயிட் முடிஞ்சிட்டோம். லலித், ஜார்ஜினியோ. ஜார்ஜினோ என்ன ப்ரோ as யூசுவல் கேம் தான் எல்லாம் இஸ் ஆன் ஹிஸ் லாஸ்ட் லெக்ஸ்ங்கிற மாதிரி இருக்காரு தலைவர். அதுக்கப்புறம் எதுக்கு எல்லோ கார்டு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல, அவன் சண்டை போட்டுட்டு இருப்பான் ப்ரோ அவன். நல்லா போட்டாலும் அவன் இல்லப்பா அவ்வளவு அக்ரெசிவா தெரியறா தாத்தா. But என்ன ப்ரோ ஒரு 6 கொடுக்கலாம் 6 கொடுக்கலாமா? ஜார்ஜினியோ 6 ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா டெம்போ கண்ட்ரோல் பண்ணலாம் ஆக்சுவலா. ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவன் வந்து அந்த மெரினோவும் அவனும் வந்து நல்லா பண்ணாங்க. பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல அதான் ஃபிசல் அவுட் ஆயிடுச்சு அவனுக்கு வந்து லைக் சொன்ன மாதிரி லாஸ்ட் லெக்ஸ் அது அன்பார்ச்சுனேட். அது அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அவன் ஐ மீன் மெரினோ கூட கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சான். ஜார்ஜினோ கேம்ல வந்து மெரினோ பெருசா தெரியல. அது ஜெனுவினா மெரினோ வந்து குடோஸ் கொடுத்தே ஆகணும் டெஃபினட்டா. யா ஜார்ஜினியா ஓகே ஐ வுட் சே 6 on 10 6.5 on 10 ஓவரால் கேம்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணல. ஸோ 6.5 on 10. மெரினோ நான் எடுத்துக்கிறேன். ஃபண்டாஸ்டிக் கேம் ஆக்சுவலா. மெரினோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது விளையாடினது. லைக் ஒரு எப்படி சொல்றது அவனுக்கு வந்து நம்மளுக்கு தெரியுது அவனுக்கு வந்து நான் இதான் சொன்னேன் லைக் ஹியாஸ் டெஃபிஷியன்சிஸ் அவனோட வீக்னஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா உத்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லாவே தெரியும் கேம்ல. அவனால எதெல்லாம் பண்ண முடியாது எதெல்லாம் பண்றாங்கிறத தாண்டி எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு. பட் ஒரு இன்டெலிஜென்ட் பிளேயர் ஒரு இன்டெலிஜென்ட் மேனேஜர்னா அந்த தெரியாத விஷயத்த வந்து எப்படி நெகேட் பண்றது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையா இருக்கும். அதை வந்து வித் டைம் ஐ ஃபைண்ட் லைக் ஐம் வார்மிங் அப் டு மெரினோ மோர் அண்ட் மோர். அதாவது வந்து ஆரம்பத்துல எனக்கு வந்து அவனை வந்து பார்த்தப்போ வந்து எப்படி இது இவன் வந்து வேலைக்காவாதுரா. ஏன்னா ஒரு சில கேம்லாம் வந்து நின்னட்லயே சாணி வச்சுன்னு இருப்பான் ஓட சொன்னா மூவ்மெண்ட்டே பயங்கர ஸ்லோவா இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் when I'm looking at this it feels like okay இவனால வந்து நம்மளுக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறது தெரியுது. அண்ட் லைக் கோல் ரிட்டர்ன்ஸ் இஸ் ஒர்க்கிங் ரியலி ஹார்ட். நம்ம ஒரு இப்போ மைண்ட்ல வந்து நம்ம ஆர்சனல் டீம்னு நம்ம யோசிச்சோம்னாலே ஹார்ட் ஒர்க்கரா இருக்கணுங்கிறது தான் கிட்டத்தட்ட வந்து உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிரைட்டீரியா மாதிரி வருது. செம்மையா ஹார்ட் ஒர்க் பண்றான் அவனோட இதுக்கு. அது ஹாவர்ட்ஸ் போன குறையா வந்து இது பண்ணிட்டு இருக்கான். யாரு ஹாவர்ட்ஸ் போன குறைய இப்போதைக்கு இல்ல அந்த மாடு மாதிரி ஓடுறது சொல்றேன். ஆமா ஆமா இப்போதைக்கு ஆனா அதான் அந்த பேஸ் இல்ல. பட் ஆனா வந்து அவனுக்கு வந்து லைக் he can make up for it in some way or the otherங்கிற மாதிரி. மெரினோ வந்து நான் இப்ப இந்த மேட்ச் பார்க்கும்போது எனக்கு அதான் கடுப்பா இருந்துச்சு. ஸ்டார்டிங் அந்த சீசன் கையோடைச்சு அவனுக்கு ஒரு ஸ்டாப் ஸ்டார்ட்டா தான் இருந்தது. ஆமா இதுதான் அந்த யூரோஸ் முடிஞ்சிட்டு இந்த ஃபார்ம்ல தான் இருந்திருப்பான். இந்த மாதிரி தான் ஆடி இருப்பான். எக்ஸாக்ட்லி அந்த கான்ஃபிடன்ஸ் வேற இருந்திருக்கும் அவனுக்கு அந்த டைம்ல வந்து. சோ அந்த டிரான்சிஷனுங்கிறது இன்னும் ஈஸியா வந்திருக்கும் அந்த பாயிண்ட்ல. அது வந்து ரொம்ப டிலேட் டிரான்சிஷனா கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன்ல தானே அவனுடைய பெட்டரா விளையாடுறது நம்ம பார்த்தோம். அது வந்து திரும்பி ஸ்ட்ரைக்கரா ஆடி டீம் வாஸ் இன் பேட் கண்டிஷன். சோ அவனோட இதே இந்த எல்சி இது வந்திருந்தானா அந்த ஸ்டார்டிங் ஆஃப் சீசன் நம்ம மிட்ஃபீல்ட் கொஞ்சம் அன்பேலன்ஸ்டா தான் இருந்தது. வரைக்குமே அன்பேலன்ஸ்டா தான் இருக்கு. அடுத்த சீசன் சுபிமண்டி வாங்கினாலும் அன்பேலன்ஸ்டா தான் இருக்க போறாங்க. அதுதான் இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அதுதான் வந்து ஒரு பெரிய क्वेश्चனா இருக்கும். பட் மெரினோ டெஃபினெட் 8 on 10 கேம் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் டச் நல்லா இருக்கு ப்ரோ மெரினோ ஆக்சுவலி. ஆமா ரொம்ப சூப்பர் ஃபர்ஸ்ட் டச். அவன் வந்து லைக் ஆனா சொல்றேனே இன்டெலிஜென்ஸ் சூப்பர் அவனுக்கு. ஆனா வந்து இந்த லைக் ஸ்லோ டவுன் ஆவறது திருப்பி வந்து அந்த ஃபாஸ்ட் பேஸ் இல்ல. அதனால வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டல் பிளேயர் மாதிரி தெரியலாம். பட் ஆனா வெரி ஹைலி இன்டெலிஜென்ட் கேம் அவேர்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு அவனுக்கு. இதை வண்டி அவனுக்கு சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி யாராச்சும் உள்ளுக்குள்ள போட்டு ஏதாச்சும் ஒரு வித்த காமிச்சோம்னா ஃபண்டாஸ்டிக் ஸ்குவாட் பிளேயர். அதெல்லாம் நான் டினே பண்ண முடியும். ஃபண்டாஸ்டிக் ஸ்குவாட் பிளேயர் டெஃபினெட்லி. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே ஹீஸ் இந்த ஸ்பானிஷ் ரெட் ஒயிட் பாப்பி. யார் சொல்ல தெரியல ஃபுட்பால் போட்டுட்டாங்க பாக்குறதுக்கு ஹேமந்த் வரியா இருக்கா. கரெக்ட். யா 8 on 10 செகண்ட் பெஸ்ட் பிளேயர் டெஃபினெட் ஆஃப்டர் கிவியோ would say that. யா அடுத்தது யாரு? ஹேமந்த். டெக்லன் டீசென்டான கேம் ப்ரோ. 7 out of 10 கொடுப்பேன் நான். எப்பயும் சொல்றது தான் நான் டெக்லன் ரைஸுக்கு இன்னுமே நீ
சான்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றதுதான் வந்து என்னோட தாழ்மையான கருத்து. இல்ல அதான் எனக்கு தெரிஞ்சு நான் வாரம் சொல்லிட்டே தான் இருக்க போறேன். இல்ல இது குறை சொல்ற மாதிரி இல்ல. இட்ஸ் பிகாஸ் we know his potential, அவனோட சீலிங் எவ்வளவு தூரம் போக முடியும் தெரியும். அதுதான் ஜாஸ்தி எதிர்பார்க்கறது. எதிர்பார்ப்பு வருதுங்கிறது அவன் எதுவும் செய்ய முடியாம நமக்கு எதிர்பார்ப்பு வராது இல்ல. ஆமா, நேற்று ஃப்ரீ கிக்லாம் எடுத்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அவன் நிறைய டெட் பால் ஃப்ரீ கிக் எடுக்கணும், நல்ல ஃப்ரீ கிக் ஆக்சுவலி அது. ஸோ அவன்கிட்ட அந்த ஸ்கில் இருக்கு. ஸோ நம்ம ஓடி கார்டெல்லாம் எடுக்க விடுறதுக்கு பதிலாக டெக்லன் ரைஸ் ஃப்ரீ கிக் எடுக்க விடுறது நல்ல நல்ல சாய்ஸ். நல்ல கேம் ப்ரோ. அவன் எது ஒழுங்கா பண்ணான். இன்னும் அந்த அட்டாக்கிங் சைடுல இன்னும் நிறைய அதை கான்ட்ரிபியூட் பண்றது ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஆனர் டெலிவரி நல்லா இருந்துச்சு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஆமா yeah, so Declan எவ்வளவு ஒரு 7 on 10. ஓகே, யாரு? லலித் ட்ரோசாட். ஓ இல்ல, லலித் ரஹீமா. ஏன் ப்ரோ வன்மத்தை கக்கிறதுக்கே அவர்கிட்ட கொடுக்குறீங்க? கேம் ஆரம்பிச்சோடனே அந்த ஷாட் மிஸ் பண்ணான்ல, அது ஏன் தெரியல. வேற எவனா அடிச்சிருந்தா அது கோல் போயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸ்டெர்லிங் அடிச்சதுனாலதான் அந்த இடத்துல ஒரு ஆள் வந்தான். மேபி ஆனா ஷாட் எடுத்தால. இது வரைக்கும் ஷாட் எல்லாம் எடுக்காம கால்ல கிக் பண்ணி காத்துல கிக் பண்ணிட்டு இருந்தா அப்ப அட்லீஸ்ட் ஷாட் எடுத்தானே. இல்ல என்ன சொல்றேன்னா அவனுக்குன்னு வந்து நிப்பானுங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் ஒரு அசிஸ்ட் கொடுத்துருக்கான். லைக் ஐ வுட் சே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைனிங்ஸ் ஐ ஹவ் எவர் சீன் இன் an Arsenal shirt. பட் அதெல்லாம் பேசி ஒண்ணும் இல்ல. ப்ராபபிலி அந்த அசிஸ்ட் கொசரம் 6.5. Yeah, 6.6 தான். 6.5 கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஒரு அசிஸ்ட் கொசரம். அசிஸ்ட். ஓ ஓகே. Yeah. First, okay, 6.5. Yeah. அடுத்து வேற யாரு? ட்ரோசார்டு நான் எடுத்துக்கிறேன். ட்ரோசார்டு வந்து ட்ரைட் இஸ் பெஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுதான் நான் சொல்லுவேன். அந்த கோல் வந்து நல்ல கோல். அது வந்து டிபிக்கல் ட்ரோசார்ட் ஃபினிஷ். பட் அதுக்கு மேல வந்து எனக்கு வந்து ட்ரோசார்டுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அந்த மாதிரி தான். அதே மாதிரி ஒரு சான்ஸ், இன்னொரு சான்ஸ் வரும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த கோலுக்கு முன்னாடி. அதுதான் एक्चुअली ஈஸி சான்ஸ். அத விட்டுருப்பான் நம்மால. டஃப் சான்ஸ் கோல் போட்டுருப்பான். நம்மால ஒன் டச் ஃபினிஷ் தான் பண்ணுவாரு. நீங்க நினைச்சிட்டு உள்ள எல்லாம் எடுத்துட்டு போயிட்டுல அடிக்க மாட்டான். வந்தா புடுக்குன்னு ஒரு அடி வச்சிருவான். பட் ஆனா அதான் லைக் ட்ரோசார்ட் ஆல்சோ ஐ வுட் சே லைக் அந்த கோல் போட்டிருக்கான் 7 on 10. அதுதான் வந்து அவனுக்கு விட முடியும். லாஸ்ட் இயர் ஹேமந்த் வனேரி நேற்று எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆஃப் கேம் தான். நான் நிறையா அவனுக்கு பால் கொடுக்கல. நம்ம கொஞ்சம் அவன் சைடில் பால் ரொம்ப பார்க்கல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் அந்த பேட்டர்சனை தாண்டி போக ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தான் அவன். ஸோ ஒரு டீசெண்டான கேம். 6 out of 10 கொடுக்க போகிறேன் நான். 6 out of 10. டெஃபினெட்லி அதுதான். அது வந்து வனேரி. அதுக்கப்புறம் வந்து மற்றபடி மார்டினெல்லி சப்ஸ்ல வந்ததெல்லாம் மார்டினெல்லி ஒன்று தான் வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்ட் அவுட்டா தெரிஞ்சோம். மற்றபடி வந்து எனக்கு வந்து மார்டினெல்லி வந்தான், சாக்கா வந்தான். சாக்கா கிட்ட நான் ரொம்ப எதிர்லாம் பார்க்கல. ஒரு மேஜிக் மொமெண்ட் வந்துச்சு போன மேட்ச். இந்த மேட்ச் நான் வரும்ல எதிர்பார்க்க. நீ அடிப்படாம அவன் வந்து ஒரு பாலை தட்டி பழகிக்கோ, அதுதான் உனக்கு தேவை. 2வது மேட்ச்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் விட்டேன். ஆனா மார்டினெல்லி லைக் இட்ஸ் வெரி நைஸ் டு சி. இல்ல அந்த லெஃப்ட் எஸ்பெஷலி போன எபிசோட்ல சொல்லல, நம்ம லெஃப்ட் ஃபுட் கிராசிங் நிறைய இம்ப்ரூவ் பண்றோம். அந்த பிக் ஃபுட் கிராசிங் ஆக்சுவலா அது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். அது நம்ம வந்து இந்த கேம்ல செஞ்சது. அது டெஃபினட்டா வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். மார்டினெல்லின் சாக்கா உள்ள வரும்போது சப்ஸ்ல இருந்து வரும்போது அப்படியே ஒரு 2 years முன்னாடி 3-4 years முன்னாடி 2 yearsங்கிற பாருங்க 4 years ஆயிருச்சு. அபாமேயாங் லாக்கர் செட் இறக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருந்தது. அடடா ஃபிளாஷ்பேக். கிட்டத்தட்ட ஓடகார்ட் கேம் ஹி ஆல்சோ டிட்ன்ட் டு மச். வேற யார் வந்தாங்க நம்மளுக்கு சப்ஸ்ல? டியர்னி வாஸ் வர்ற கேமுக்கெல்லாம் சாலிடா வந்து ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி 10-15 நிமிஷம் ஆட விட்டா அதுல ஒரு சான்ஸ் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு போயிடுறான் அவன். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவனால த்ரூ த சீசன் வந்துட்டு எல்லாமே இந்த மாதிரி கண்டினியூஸா செஞ்சுட்டே இருக்க முடியல. அதுதான் அவனுடைய டியர்னில எனக்கு பாக்கும்போது வாட் குட் ஹவ் பீன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆல்வேஸ் அதுதான். பட் இதுதான் நம்மளுடைய கேமோட ரிவ்யூ. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். யாரு? டிம்பர் வந்தா நம்மளுக்கு பாக்குறதுக்கு அது உனக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு இதுதானே. வாட் டு யூ சே, he came in ஒரு மேட்ச் ஃபிட்னஸ். அடுத்த மட்ரிட் கேமுக்கு ஒரு மேட்ச் ஃபிட்னஸ் பார் தானே அது. ஸோ he was good with that. ஸோ இதுதான் நம்மளுடைய கேம் ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ். சொன்ன மாதிரி we could have won, we didn't. அவ்வளவுதான். like we can talk about refereeing for as long as we want, but ultimately we had the time to do it, we didn't do it. So அதுல வந்துட்டு like இதுதான் like this is what I wanted to talk about. So thanks a lot for joining me guys இந்த ஒரு எபிசோட்ல. ஸோ அடுத்தது மட்ரிடோட ஒரு ப்ரீவியூ எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ very much. Take care. Bye. Thank you.